வாசிப்போம். 2 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம். ஒரு தலைப்பு அந்த வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுவோம். பிரசங்கத்தை அந்த அதிகாரத்துக்குள்ளேருந்து எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் அப்படிதான் எனக்கு போதித்திருக்கிறார். எனக்கு போதிக்கல, உங்களுக்கு போதிக்கும்படி எனக்கு போதித்திருக்கிறார். தோத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து ஜெபித்து அதுக்கப்புறம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை துதிக்கிறோம். இந்த கால வேளையிலையும் அப்பா, அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கிடைக்கிற பொழுது நான் ஒரு பக்கம் கர்த்தருக்குள் மகிழ்ந்தாலும் அது எனக்கு ஒரு கசப்பாக தான் நான் அதை புசிக்கிறேன். அதை அந்த கசப்பை தான் மற்றவர்களுக்கு சொல்லும்படி கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுகிறது. இல்லை, உங்களுக்கு லாபம் கிடைத்தால், உங்களுக்கு நிறைவு உண்டாயினால், நீர் நினைத்தது நடந்தால் அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்பொழுதும் ஊழியர்களாய் ஊழியக்காரிகளாய் அநேகர் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். கர்த்தர் இவர்களோடும் பேசும். இந்த யூடியூப்பில் போகும்போதும் கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகருக்கு பேசப்படட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் காற்றுகளிலே கலந்து விட வேண்டும். பலவிதமான காரியங்களை இந்த வார்த்தையானது இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே செய்ய வேண்டியதை செய்யும்படி புறப்படுகிறது. அது தன் வேலையை செய்ய வேண்டும். கேட்கிற நாங்கள் அதை உணர்ந்து கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுவதற்கு ஏற்ற வார்த்தைகள் என்று அதை அங்கீகரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் ரொம்ப கடினமான புத்தகம். இந்த 2வது அதிகாரமும் யூதாவின் புத்தகமும் ரொம்ப கொஞ்சம் மேட்சாக வரும், ஒரே மாதிரியே வந்து கொண்டிருக்கும். இதில் இந்த 2வது வசனத்தில் ஒரு தலைப்பை மாத்திரத்தில் எடுத்துக்கொள்வோம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சத்திய மார்க்கம் என்றால் என்ன, அது நம்ம முதல்ல தெரியணும். சத்திய மார்க்கம் என்றால் என்ன? சத்திய மார்க்கம் என்றால் கிறிஸ்து தான் சத்திய மார்க்கம். இது கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. அது என்னது? மார்க்கம் என்று தான் நாம் யோசிக்கிறோம். சத்திய மார்க்கம் என்றால் இயேசு சிலுவையிலே தொங்கி அவர் பல காரியங்களை செய்தாலும் அவர் பிறப்பிலேயே இந்த சத்திய மார்க்கம் வெளிப்படுகிறது. சத்திய மார்க்கம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போயிட்டு இருந்த உடனே வெளிப்படலை. அவர் பிறக்கும் போதே அவர் கிருபையும் சத்தியமாகவே தான் என்ன செய்தாரா? வெளிப்பட்டார். அப்போ அவருடைய பிறப்பிலேயே இந்த சத்திய மார்க்கம் வெளிப்படுகிறது. இந்த சத்திய மார்க்கம் வெளிப்பட்டு இது பல விதங்களிலே வளர்ந்து 2000 வருஷங்களாக கடந்து வந்து இன்னைக்கு 21வது நூற்றாண்டுக்குள்ளே இந்த சத்திய மார்க்கம் இருக்கிறார். இது பொதுவான வேதத்தின்படி உள்ள சத்திய மார்க்கம். பொதுவாக வேதத்தின்படி உள்ள சத்திய மார்க்கம். ஊழியத்துக்குள்ளே ஒரு சத்திய மார்க்கம் என்று ஒரு அமைப்பு இப்போ காணப்படுது. 20வது 21வது நூற்றாண்டுல இந்த சத்திய மார்க்கம் என்கிறது கிறிஸ்தவம். அதுல எல்லா சபைகளையும் நாம் அடக்கி கொள்ளலாம். எதையும் நாம் பிரித்து பேசிவிட முடியாது. எல்லாம் இயேசு என்கிற ஒரு சத்திய மார்க்கத்துக்குள்ளதான் எல்லா சபைகளும் இருக்கிறது. பெந்தேகோஸ்து சபையா இருந்தாலும் சரி, ஆர்சி சபையா இருந்தாலும், சிஎஸ்சி சபையா இருந்தாலும், மெத்தடிஸ்ட் சபையா இருந்தாலும், லுத்தரன் சபையா இருந்தாலும், அட்வென்ட் சபையா இருந்தாலும், இப்படி நிறைய சபைகள் இருக்கிறது. இது நம்ம புத்திக்கு வந்தது. உலகத்தில் இன்னும் பலவிதமான சபைகள் இருக்கிறது. சத்திய சபை அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து வெளிப்படுகிற சபைதான் சத்திய சபைகள். இது சத்திய மார்க்கம். இந்த சத்திய மார்க்கம் பொதுவாக உலகமெங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் 21வது நூற்றாண்டு வரும் பொழுது இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளே இருந்து சத்தியம் என்கிற ஒரு வழியை நாம் கண்டுபிடித்து வெளியே வந்தவர்கள் தான் யாரு? இங்கே உட்கார்ந்திருக்கிற பெந்தேகோஸ்தே மினிஸ்ட்ரி, சத்திய மார்க்கம். ஆமென். அது பொதுவானது. இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளே இருந்து பெந்தேகோஸ்தே மினிஸ்ட்ரி என்று ஒன்று வெளிப்பட ஆரம்பித்தது. அது 20வது நூற்றாண்டிலே அதுக்கு ஒரு தலை தான் வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது சரீரம் இது இப்போ 2000 முடியும் போது அது முழு உருவம் வந்துருச்சு. ஆமென்.
முழு உருவம் வந்த பிறகு எல்லாருமே அதை வரவேற்றோம், அதை அங்கீகரித்தோம். அதற்கு பின்னாடி பல ஆயிரம் ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார், பல ஸ்தாபனங்களை எழுப்பினார், பல ஊழியங்களை கர்த்தர் உருவாக்கினார், பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்தார். இந்த சத்திய மார்க்கத்துக்குள்ளிருந்து வெளியே வந்த சத்திய ஊழியம் என்கிற ஒரு போர்வையில இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2000 வருஷம் முடிஞ்சு 21வது நூற்றாண்டு வரும் பொழுது இந்த 2 பேதுரு 2:2 சொல்லப்பட்ட ஒரு அந்த சத்திய மார்க்கம் என்கிறதே என்னவாயிட்டு தூஷிக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க, சத்திய சபைகள் தூஷிக்கப்படுறதை விட சத்திய மார்க்கமே உலகமெங்கிலும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மையமாய் வைத்து செயல்படுகிற எல்லா சபைகளுமே இப்போ தூஷிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் வந்து கொண்டிருக்கிறது. அதே தமிழ்நாட்டில் இந்த இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சத்திய சபை என்று எழும்பின பெந்தகோஸ்து சபைமார்கள் ரொம்ப அந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறார்கள். அது ரொம்ப வருத்தமா இருக்கிறது. ஆமென், ஆமென். இப்போ சிபிஎம்குள்ள பல குழப்பங்கள் இருக்கிறது, எனக்கு நிறைய தெரியும். ஆனால் வெளியில யாருக்கும் என்ன செய்கிறது இல்லை, வர்றதில்லை. ஆட்சி சபைகளுக்குள்ளே, ஸ்தாபனங்களுக்குள்ளே, நிர்வாகங்களுக்குள்ளே, ஃபாதர்களுக்குள்ளே, சிஸ்டர்ஸ்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. அது ஒன்று வெளியே வர்றதில்லை. சிஎஸ்ஏல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே எப்போ குழப்பம், சண்டை, பொல்லாப்பு என்ன இருந்தாலும் அது வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. நல்லா கவனிக்கணும். ஆட்சியில் பிரச்சனை வரும், வர்றதும் தெரியாது, போறதும். சில நேரத்தில் காற்று அடிச்சா பக்கத்து வீட்டு குப்பை நம்ம வீட்டு முன்னாடி இருக்கும். அதே காற்று திரும்ப அடிச்சுன்னா அந்த குப்பை அங்கே போயிடும். நம்ம பெருக்கலான்னு தொடப்ப எடுத்துட்டு வந்தால் அந்த குப்பை அங்கே. இதெல்லாம் சிஎஸ்ஐல, ஆட்சியில், உலக அளவில் இருக்கிற சபைகளில் நடக்கிற விஷயம். குழப்பம் வரும், பிரச்சனை வரும், சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்படியே ஒரு காற்று அடிக்கும், அப்புறம் அதெல்லாம் அமர்ந்து போயிடும். ஆனா இந்த சத்திய சபை என்று சொல்லி பெந்தகோஸ்து நிர்வாகம் என்று சொல்லி உருவாக்கப்படுகிறதுல குப்பைகள் அங்கே கிடக்கிறது. குப்பைகள் அங்கே கிடக்கிறது. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இதுக்கு ஏத்தெல்லாம் நீங்க பதில் கவுண்டர் கொடுக்க முடியாது. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட். ஏன் சத்திய மார்க்கமே தூஷிக்கப்படுறதுக்கு இந்த இக்காலத்தில் இருக்கிற சபைகள், பெந்தகோஸ்து சபைகள் உபயோகப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? தெரியலையே. வர்ற குப்பைகள் அங்கே படுத்து கிடக்கிறது. ஒரு குப்பை ஒரு சபைக்குள்ள வந்துட்டால் அந்த சபையை விட்டு அந்த குப்பை வெளியே போறதில்லை. 1000 ரெவரண்டுமார்கள் சிஎஸ்ஐக்குள்ளே மாறிக்கொண்டே இருப்பார்கள். குப்பை என்கிறது அங்க சேருவதில்லை. ஒரு உபதேச குப்பை உள்ளே வராது. உலகமெங்களுக்குள்ள ஆர்சி சபைகளுக்குள்ளே உபதேச குப்பைகள் வராது. மெத்தடிஸ்டுக்குள்ளே உபதேச குப்பைகள் வராது. லுத்தரன் சபைகளுக்குள்ளே உபதேச குப்பைகள் என்ன செய்யாது, வராது. தனிப்பட்ட மனிதனுடைய குப்பைகள் இருக்கும், அது வேறு. இங்கே குப்பைகள் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே மதில் கட்டப்பட்டிருக்கிறது, தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் பெந்தேகோஸ்து ஊழியங்களுக்குள்ளே உபதேச குப்பைகள் இப்ப நிறைய வந்துட்டு, இந்த குப்பை வெளியே போக மாட்டேங்க, என்ன பண்றது? எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. தரிசனத்தினாலே அழைக்கப்பட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுத்து அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை.
எளிமையான நிலைமையில இருந்து கர்த்தர் தூக்கி இன்னைக்கு அவர்களை கனத்துக்குரிய ஒரு பெரிய பெரிய ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்தி பல கோடி பணங்களை கொடுத்து கர்த்தருடைய நல்ல ஸ்தானத்தில் நிறுத்தி இருக்கிறார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வந்த குப்பை அங்க படுத்து கிடக்கிறதே ஏன்? இந்த குப்பைகளை நீங்க சிஎஸ்சில பார்க்க முடியாது, ஆர்சில பார்க்க முடியாது, மெத்தடிஸ்ட்ல பார்க்க முடியாது, லுத்தரன்ல பார்க்க முடியாது, அட்வென்ட்ல பார்க்க முடியாது, ஆங்கிலோ இந்தியன் சர்ச்சில் இந்த குப்பைகளை பார்க்க முடியாது. சத்திய சபை என்கிற பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ளே குப்பைகள் பெருக ஆரம்பிச்சிச்சு, குப்பைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த குப்பைகளை அகற்றுகிறது யாரையா? இந்த குப்பையை திரும்ப கொண்டு போகிறது ஒரு காற்று வராதா? குப்பையை அகற்றுகிறதுக்கு ஒரு கிளீனிங் பண்ற ஒரு சீர்திருத்துகிற மனிதர்கள் புறப்பட மாட்டார்களா? முடியாது. ஏன் முடியாது? ஒரு பொதுவான கிரவுண்டை சுத்தம் பண்றது ஈஸி. ஒவ்வொரு எல்லையாய் ஒவ்வொரு அறையாய் சுத்தம் பண்ணுகிறது மிகவும் கடினம். ஐயா, ஒரு பாஸ்டர் பிரசங்கிக்கிறார், ஒரு ஊழியம் நடக்கிறது, ஒரு ஸ்தாபனம் நடக்கிறது. பாஸ்டர், உங்களுடைய சர்ச்சில் குப்பை சேர்ந்துட்டு தவறான உபதேசம் இருக்குது, தவறான கோட்பாடுகளை போதிக்கிறீர்கள், உங்களுடைய ஆதாயத்துக்காய் பிரசங்கிக்கிறீர்கள், அது தப்பு என்று சொல்லுவதற்கு ஆள் இல்லை, அந்த குப்பையை அகற்றுகிறதுக்கு ஆள் இல்லை. இதுதானே இன்றைக்கு சத்திய சபை என்கிற பெந்தகோஸ்தே சபையினுடைய உண்மையான நிலைமை. ஒருவன் சொன்னான், இன்னொருவன் பகைக்கிறான். ஒருவன் உங்க சபையில குப்பை இருக்கு, உங்க ஸ்தாபனத்தில் குப்பை இருக்குன்னு சொன்னா இவன் பெரிய யோக்கியனான், இவன் அவனை கேட்கிறான். ஆக மொத்தம் இப்போ பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ள என்ன பெருகிட்டு? இந்த குப்பைக்கு காரணம் என்ன? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குப்பை எப்படி சபைக்குள்ள வருது? ஆமென். இந்த குப்பை எப்படி சாத்தான் கொண்டு வரானா? இல்ல. தேவன் அனுமதிக்கிறாரா? இல்ல. அப்புறம் எப்படி ஐயா இந்த ரோட்ல கிடக்கிற, தெருவில் கிடக்கிற, லண்டன்ல கிடக்கிற குப்பை, இங்க அமெரிக்கால இருக்கிற குப்பை, வெளி நாடுகளில் இருக்கிற குப்பை எல்லாம் இப்ப இந்திய தேசத்துக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சபைகளுக்குள்ள வந்துட்டு எப்படி வந்துச்சு ஐயா இந்த குப்பையெல்லாம்? இந்த குப்பையால முழு சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படுகிறது? தூசிக்கப்படுகிறது. தயவு செய்து இதுக்கு ஏதாவது எதிரில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா? நான் சொல்றதுல எதுவுமே தப்பு கிடையாது, இது நிஜம். இது ஆவியானவர் சொல்றது தான். இது ஆவியானவர் படிப்பிக்கிற தேவனுடைய சத்தம். ஆண்டவருக்கு வருத்தம். உலகமெங்கிலும் இருக்கிற சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறதற்கு இந்த சின்ன சின்ன சபைகள், பெரிய சபைகள், ஸ்தாபனங்களுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற குப்பைகள் அகற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் அந்த 1வது வசனத்தில் எழுதுறார் பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இப்போ நடக்கிற காரியத்தை அங்க எழுதி வச்சிருக்கு, கள்ள போதகர் உங்களுக்குள்ளே இருப்பார்கள். ஆமென். முன்பு இருந்தார்கள், இடையில இல்ல. நல்லா கவனிங்க, முன்பு இருந்தார்கள், அவர்களுக்கு பேர் என்ன? கள்ள தீர்க்க. ஆனால் இப்போ போதகர்களை குறித்து சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க, எல்லாரும் இங்க பாருங்க. முன்பு தீர்க்கதரிசிகளை குறித்து பேதுரு எழுதுகிறார். முன்பு கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இப்போ கள்ள போதகர்கள் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ சத்திய சபை என்கிற பெந்தகோஸ்தே சபைகளுக்குள்ள தீர்க்கதரிசிகள் இல்லை, ஆனா என்ன இருக்குதுங்க? கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கள்ள போதகர்களாலே சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படுது? தூசிக்கப்படுகிறது. நீங்க இந்த வசனத்தில் 2:1, 2:3, 3:9, 3:12, 3:12, 15 எல்லாம் வாசிங்கன்னா இவர்கள் எல்லாரும் எதை சம்பாதிக்கிறார்கள் என்று அழகா எழுதுகிறார். 2:1 சொல்லுகிறார் அழிவை சம்பாதிக்கிறார்கள், 2:3 சொல்லுகிறார் அழிவை எழுப்புவார்கள், 3:9 சொல்றார் அக்கினியை வருவிப்பார்கள், 3:12 கெட்டழிவார்கள், 3 அதிகாரம் 12-15 அவர் சொல்றார் அநீதியின் பலனை
அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நீங்க செய்யற எதுவுமே குப்பை வந்துருச்சு, அந்த குப்பை போக மாட்டேங்குது, அது அழிவையும் நியாய தீர்ப்பையும் நோக்கி நம்மளை நகர்த்துகிறது. அழிவையும் நியாய தீர்ப்பையும் நோக்கி நம்மளையும் நம்முடைய ஊழியங்களையும் என்ன செய்கிறது? நகர்த்தி கொண்டே போகிறது. குப்பை உள்ள இருந்துகிட்டே அதை நகர்த்துகிறது. அப்போ இந்த குப்பை வர்றதுக்கு காரணம் என்னென்று 1வது வசனத்தில் எழுதுறார், வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை கொண்டு வருவார்கள். அப்ப பாருங்க, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படணும்னா வேதத்தை மாத்தி மாத்தி பேசணும், வேதத்தை புரட்டி பேசணும், உபதேசத்தை குழப்பணும், உபதேசத்தை சாகடிக்கணும், உபதேசத்துக்குள்ள ஜனங்களை நிற்க விடாம மாற்றணும். இப்ப இதை யாரு செய்வா? ஒரு ஆர்சி நிர்வாகம் செய்யாது, ஒரு சிஎஸ்சி நிர்வாகம் செய்யாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு பயலாஸ் இருக்கு, அவங்க எப்படினாலும் அந்த மாதிரி தான் பிரசங்கம் பண்ணணும். நான் இப்ப 2 நாள் லுத்தரன் சர்ச்சில் மீட்டிங் போயிருந்தேன். பெரிய சபை, திருக்கோயிலூர்ல சைலோம் சபை. 2 நாள் அங்கே கன்வென்ஷன்ல பேசினேன். அங்க ஆராதனையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாஸ் எப்படியோ, கமிட்டி எப்படியோ, ஜனங்க எப்படியோ அப்படின்றத விட நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒழுங்கு அப்படியே இருக்கு. அங்க பாடல் மாறல, ஆராதனை மாறல, அவங்க ஆராதனை நடத்துற முறை என்ன செய்யல, மாறல. அந்த ஆயருடைய சத்தங்கள் மாறவில்லை, ஜெபங்கள் மாறவில்லை, எதுவுமே மாறல. அது அப்படியே ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அருமையா இருந்துச்சு. நானும் அதில் இருந்து ரசித்து ருசித்து 2 நாள் கன்வென்ஷன்ல பிரசங்கித்து வந்தேன். அப்ப நான் யோசிக்கிறேன், ஏன் பெந்தகோஸ்தே சபைகளில மாத்திரம் இந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த வேதம் இப்ப இல்லையே? 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதத்தை காண்பித்த ஊழியன் இன்னைக்கு வேற எதையோ காண்பிக்கிறான். வேதத்தை காண்பித்த பரிசுத்தவான்கள் இப்ப வேற எதையோ காண்பிக்கிறார்கள். ஆனால் கையில வேதம் தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பேசுகிற பேச்சும் அவர்கள் காண்பிக்கிறதும் வேற எதையோ காண்பிக்கிறார்களே. அது என்னன்னு ஆண்டவருக்கும் புரியாதது போல இருக்கிறது. ஏன்னா வேதத்தை புரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். எதுக்காக வேதத்தை புரட்டுகிறார்கள்? தங்களுடைய அழைப்பை, தங்களுடைய தரிசனத்தை, தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய நோக்கங்களை அந்த ஏற்றார் போல் அந்த வேதவசனத்தை இதற்குள் கொண்டு வருகிறார்கள். ஒரு காலத்தில் தரிசனம் வேதத்துக்குள்ளே இருந்து வந்தது, ஒரு காலத்தில் அழைப்பு வேதத்துக்குள்ளே இருந்து வந்தது, ஒரு காலத்தில் ஊழியம் வேதத்துக்குள்ளே இருந்து வந்தது, ஒரு காலத்தில் அபிஷேகம் வேதத்துக்குள்ளே இருந்து வந்தது, ஒரு காலத்தில் தேவ திட்டங்கள் வேதத்துக்குள்ளே இருந்து வந்தது, ஒரு காலத்தில் தேவனுடைய நன்மையின் பாதைகள் வேதத்துக்குள்ளே இருந்து வந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல. உங்களுடைய தரிசனம் வேதத்தை சார்ந்தது அல்ல. பெந்தேகோஸ்தே ஊழியர்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வெளிப்பாடை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பெந்தேகோஸ்தே ஊழியக்காரருடைய தரிசனம் வேதத்தை சார்ந்ததா இருக்கிறதுக்கு 175% உண்மை மாறாயிருக்கிறது. வேதத்துக்குள்ள வந்ததே அல்ல. எங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்கு பாஸ்டர், எங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஐயா, உன்னுடைய நோக்கத்துக்காக, உன்னுடைய தரிசனத்துக்காக, உன்னுடைய அபிஷேகத்துக்காக, உன்னுடைய ஆசைக்காக, உன்னுடைய வைராக்கியத்துக்காக நீ வேதத்தை உனக்குள்ளே கொண்டு வருகிறாயா? இல்லை இவைகளெல்லாம் வேதத்துக்குள்ளே இருந்து வந்ததா? தெரியலையே. வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்களா? வேதத்தின் அடிப்படையில் தான் நீங்க பிரசங்கம் பண்ணினோமா? இல்லையே. இன்னைக்கு தேவை என்று தெரிந்து விட்டால் வேதவசனத்தை உங்களுடைய தேவைக்கு தகுந்தார் போல நீங்கள் அதை வளைத்து ஒடித்து பிரசங்கிக்கும் போது வேத புரட்டல் அந்த சபைகளுக்குள்ள வந்து விடுகிறது. அந்த குப்பை திரும்ப போக மாட்டேங்கிறது.
உண்மையா இல்லையா? இங்க சிஎஸ்சி சர்ச்செல்லாம் அப்படிலாம் ஆயர் பேசவே ஒரு பாட்டு அவர் தப்பா பேசினான்னா கமிட்டி அடுத்தது உடனே கொறி போட்டுருவாங்க. பாட்டு அவன் கிறுக்குத்தனமா பேசுறான், ஜனங்க கை தட்டுது, பைத்தியமா தோணுது. வேதமே அங்க இல்லையே. ஆனா பெந்தேகோஸ்து சபைகள், வேத புரட்டர்கள் சின்ன சின்ன சபைகளுக்குள்ளேயும் வர ஆரம்பித்து விட்டார்கள். தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படாதபடிக்கு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தம் தான், ஊழியம் வளர வேண்டும் என்பது தேவ சித்தம் தான், ஊழியம் பழுகி பெருக வேண்டும் என்று தேவ சித்தம் தான். ஆனால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிற மாதிரி அப்போஸ்தலர் காலங்களிலே எவரேனும் நடந்ததே இல்லையே. அங்கே பணம் கொட்டி கிடக்கிறது தான். அப்போஸ்தலர் பாதப்படியில பணம் கொட்டி கிடக்கிறது. அவன் வித்து கொண்டு வந்து போடுறான். அன்னைக்கு ஊர்ல உள்ள ஜனங்களே வித்து கொண்டு வந்து போட்டாங்க. இப்ப இவன் புடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க, கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேண்டாம், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுற மாதிரி ஆஃபரிங் வாங்காதீங்க, அது நல்லது இல்லை. ஆமென் ஆமென். நான் திரும்ப சொல்றேன், மியூசிக் டைரக்டர் ஈமான் இருக்கிறார், கிறிஸ்டின் தான். அவரை முஸ்லீம்னு நினைச்சு ஒரு மசூதியிலேருந்து ஃபோன் பண்றாங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்களுக்கு ஒரு மரண பெட்டி வேணும். உடனே இவங்க கேட்குறாங்க, எவ்வளோ ஆகும்? 10,000 rupees ஆகும். உடனே அவங்க அப்பா நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறோம், 10,000 ரூபா அனுப்பிச்சிட்டார். போயிடுச்சு 10,000 ரூபா. அவங்க மரண பெட்டி வாங்கியாச்சு. ஆனால் கொஞ்ச நாள் அடைவில் இவர் ஒரு முஸ்லீம் அல்ல, ஈமான் என்கிற பேர் தானே தவிர இவர் முஸ்லீம் அல்ல, ஒரு கிறிஸ்தவன் தெரிஞ்ச உடனே அந்த 10,000 ரூபாய் ரிட்டர்ன் அனுப்புறாங்க. 10,000 ரூபாய நான் சொன்னேன், ஒரு புற மதஸ்தாருடைய பணத்தில் நாங்கள் இந்த மரண பெட்டி வாங்கிறத எங்களுடைய மசூதி விரும்பாது, எங்களுடைய மசூதி விரும்பாது. அதனால இந்த பணத்தை நாங்கள் திரும்ப அனுப்பி விடுகிறோம், தயவு செய்து என்ன செய்து கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், வருத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு பெந்தேகோஸ்தை பார்த்து எங்க அது பார்க்க முடியுமா? ஐயா, நீ அவனை குறை சொல்ற, அவன் இவனோ இவனோன்னு சொல்ற, அவன் கரெக்டா இருக்கிறான். ஏன் அவன் மார்க்கத்தில் உபதேசத்தில் கரெக்டா இருக்கிறான், மார்க்கத்தில் கரெக்டா இருக்கிறான். இது என்ன தெரியுமா, இந்த நம்மட்ட ஆட்கள்லாம் புடுங்கி தின்ற ஓநாய் கூட்டங்கள். இந்த சிங்கத்துக்கிட்டே இருந்தே சிறுத்தைகிட்டே இருந்தே அவங்க கஷ்டப்பட்டு அடிச்சு மானை கொண்டு வந்து வச்சிருக்கோம். கழுத புலி இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு 10 வந்துட்டுனா சிங்கம் வாயில் இருக்கிறத அது புடுங்கிட்டு போயிடும். சிறுத்தை 10 கிலோமீட்டர் ஓடி ஒரு மானை அப்படியே கப்பி வேத்து இழுத்து, அப்பா நமக்கு ஒரு ஆகாரம் கிடைச்சிட்டுன்னு யோசித்து திரும்பி பார்த்தா 4 கழுத புலி இருக்கும். அடிச்ச மானை சிறுத்தை போட்டுட்டு போயிடும். ஆமே, இது பிடுங்கி தின்ற ஓநாயை விட கழுத புலி. ஆமென். பெந்தேகோஸ்தை பார்த்ததெல்லாம் ஓநாய் என்பதை விட கழுத புலி தான். எவன் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் கொண்டு வந்து கொட்டிடுறான், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். ஆமென். ஆடிக்காரனா வாங்குறேன், கோண்டாக்காரனா வாங்குறேன், என்ன கழுதியா வாங்குறேன். விலை உயர்ந்த வஸ்திரம் போடுறான், விலை உயர்ந்த ஹோட்டல்ல தங்குறான், என்ன கழுதியா பண்றான். கேட்டா நாங்க சத்திய மார்க்கத்தை தூசிக்கிற கூட்டம் சொல்லாம சொல்லிட்டு இருக்கான். தயவு செய்து சொல்றேன், சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுற மாதிரி வேதத்தை புரட்டி பேசிடாதீங்க. வேண்டாம். வேதத்தை வச்சு நீங்க மடு இல்லாத இடத்துல கூட பால் கறக்கலாம். ஏன்னா வேதம் அவ்வளவு வலிமை உள்ளது, வேதம் அவ்வளவு. ஏன்னா அவர் அப்படிதான் சொல்லி இருக்கிறார், வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்குறதுன்னா அப்படிதான். வேதத்தில் அவ்வளவு வலிமை இருக்கு. இத வேதத்தை புரட்டி தங்களுடைய தேவைகள், தங்களுடைய ஆதாயங்கள், தங்களுடைய ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைகளுக்காகவே இவர்கள் வேதத்தை புரட்டி புரட்டி பேசி எங்கேயோ கொண்டு போய் விட்டாச்சு. வேண்டாம்.
உங்களுக்கு லாபம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் வேதத்தை கரெக்டா போதிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு இன்னைக்கு காணிக்கை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், தேவை சந்திக்கப்படாட்டாலும் வேதத்தை கரெக்டா ஜனங்களுக்கு போதிச்சிருங்க. உங்களுக்கு பலன் அளிக்கிறவர் உங்க கூட இருக்கிறாரே. ஆமென். உங்களுக்கு பலன் அளிக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் உங்க கூட இருக்கிறார். எனக்கு ஆசைதான்யா, 1000 வண்டி ஆம்புலன்ஸ் வாங்கி விடணும்னு எனக்கு ஆசை தான், 1000 கிராமத்துக்கு பஸ் வாங்கி விடணும்னு ஆசை தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்த வேதத்துக்குள்ள நான் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கேன், அதை மாதிரி செய்கின்றாரே. என் ஆசை அவர் மதிக்கலையே. எனக்கு ஆசை இருக்குதுங்க, 10-100 ஊழியக்காரங்களுக்கு இடம் வாங்கி 100 ஊழியக்காரங்களுக்கு சர்ச்சை கட்டி கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்களே. கர்த்தருக்கு ஊழியம் செய்வன் சந்தோஷம் தான். கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வேதத்துக்கு ஊழியம் செய். வேதத்தை புரட்டிராத. உன்னுடைய தரிசனத்துக்காக, உன்னுடைய அழைப்புக்காக, உன்னுடைய நோக்கத்துக்காக வேதத்தை என்ன செஞ்சிடாத, புரட்டிராத. வேத புரட்டர்கள் வெளியில எங்க பெந்தேகோஸ்தேல தான் இருக்கிறான். நான் கடந்த நாட்கள்ல ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுடைய மகன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டான், பாஸ்டர் என்ன நீங்க தான் கரெக்ட் ஆன்சர் கொடுப்பீங்க, எனக்கு நீங்க சொல்லுங்க பாஸ்டர், என்ன சொல்லணும் தம்பி. ஏசாயாவின் புத்தகம் 3வது அதிகாரத்தை எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லணும். என்னன்னா அங்க நகை போடக்கூடாதுன்னு இருக்கு, எல்லாத்தையும் கலத்தணும்னு சொல்லி இருக்கு. இப்போ பெந்தேகோஸ்தேல இப்பெல்லாம் பேசுறாங்க, எல்லாத்தையும் கலத்துங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க பாஸ்டர், இது எப்படி உபதேசமா, இது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க. அதுல வந்து பலவிதமான அடுக்குகள் இருக்கிறது. தோற்றத்தை கர்த்தர் கலைக்கிற அடுக்கு, அப்புறம் ஆபரணங்களை களைகிற அடுக்கு, 3வது அவங்களோட வார்த்தைகளை களைகிற அடுக்கு, 4வது அவங்க நடைகளை களைகிற அடுக்கு, 5வது அவங்களுடைய மனமேட்டிமையை களைகிற அடுக்கு. இப்படி 7 விதமான அடுக்குகள் இந்த ஏசாயாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நான் இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னேன், தம்பி அது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க மேல கோபமா இருக்கும் போது சொன்ன வார்த்தையெல்லாம் நம்மால் உபதேசமாக்கிட்டான். எல்லாரும் நல்லா கவனிங்க, இது கவனிக்க வேண்டிய வசனம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க மேல கோபமா இருக்கும் போது இந்த ஏசாயா 3ஆம் அதிகாரத்தை சொல்லிவிட்டாரு. ஆமென். இந்த பெந்தேகோஸ்தேக்கார பயல்வ அதை உபதேசமாக்கி விட்டான். நான் இதை சொல்றதுக்கெல்லாம் பயப்படல, கர்த்தர் சொன்னார். நான் கோபமா சொன்னதெல்லாம் இன்னைக்கு உபதேசம் ஆகிட்டேன். அதான் குடும்பம் உடையுது. ஒரு குடும்பத்துல புடிச்ச பொண்டாட்டி சண்டை வருது, பொண்டாட்டி சொல்றா, நான் யாரு கூடயாவது ஓடிடுவேன். ஒரே ஒரு வார்த்தை கோபத்துல சொன்னா முடிஞ்சு போச்சு சாப்டர். இவன் காலமெல்லாம் சொல்றான், என் பொண்டாட்டி எவன் கூடயாவது ஓடிடுவேன்னு சொல்றான். இவளை நம்ப முடியலன்றான். உண்மையா ஓடுவாளா? அந்த ஆவேசத்துல எங்கேயாவது ஓடிடுவேன்னு சொல்லிட்டான். புரிச்சங்காரன் கோபம் வந்துச்சு, கோபம் வந்தோன்னு சொல்றான், போடி அவன் முடியாது, ஏன் கூட இருந்து என் உயிரை வாங்குற அப்படின்னு கோபத்துல சொல்லிட்டான். உண்மையா பொண்டாட்டியை இன்னொருத்தங்கட அனுப்பிடுவானா? ஐயா அப்படி ஆம்பளைங்க இருக்காங்களா? கோபத்தில் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் மனதில் பிடிச்சுக்கிட்டு நீங்க காலமெல்லாம் சண்டை போட்டா குடும்பம் ஒப்பேறாது, குடும்பம் முன்னேறாது, குடும்பம் சமாதானமா இருக்காது. நான் நினைச்சேன், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க மேல உள்ள கோபத்தில் ஏசாயா 3ஆம் அதிகாரத்தை சொன்னாரு, நம்ம பெந்தேகோஸ்தேக்கார பயல்வ அதை உபதேசமாக்கிட்டு இப்ப அதை தாக்கு பிடிக்காம இவனையும் பொண்டாட்டியும் போடுறதில்லை, பிள்ளைய போட வைக்கிறான், பேத்திய போட வைக்கிறான், மருமகளை போட வைக்கிறான், மகனை போட வைக்கிறான், எல்லாரையும் போட வச்சுதான் இவனுக்கே தெரிஞ்சு போச்சு. கோபத்தில் சொன்னதை நாம என்னவா மாத்திவிட்டோம். ஆனா இது உபதேசமே, இது உபதேசமே. நகை கலத்துறதெல்லாம் உபதேசம் கிடையாது. எங்கேயா இருக்கு பைபிள்ல? நானும் நகைப்படாத மனைவி, நகைப்படாத பிள்ளை, நகைப்படாத மருமகளை வச்சிருக்கிறவன் தான், இல்லைன்னு சொல்லல. இதெல்லாம் உபதேசம் கிடையாது. யானை தேவன் கோபத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் உபதேசமாய் மாற்றி வேதத்தை புரட்டி கடைசியில இன்னும் தீமத்தேல என்ன சொல்றாரு, புசிக்காதன்னு சொல்லுவாராம், கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லுவானாம். வேத புரட்டர்கள் இப்படி பல விதங்களில வந்து இவங்களால இப்ப அதை தாக்கு பிடிக்க முடியல. 10 பவுன் நகை வாங்குறதுக்கு 10 ஏக்கர் இடம் வாங்குறான். நகை வாங்குறவனாவது 10 பவுன் வாங்குவான், இவன் 10 ஏக்கர் வாங்குறான், 100 ஏக்கர் வாங்குறான், 1000 ஏக்கர் வாங்குறான். கேட்டா எங்க தரிசனம், எங்க தரிசனம்? பெரிய
தரிசனம். ஐயா, வேதத்துக்குள்ள இருந்து தரிசனம் வரணும் ஐயா. ஒரு ஜனத்தின் தேவைகளுக்காக நான் தரிசனம் பண்ணா நான் ஒரு ஆள் இந்தியாவில் 20 பேரை கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் ஆகாத பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையே, இவங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குன்னு சொன்னால் 20 பேர் நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும்? இந்திய தேசத்துக்காக தரிசனம் வருது, இந்திய தேசத்துக்காக சொப்பனம் வருது, இந்திய தேசத்துக்காக ஒரு உபதேசம் வருது. இவன் உருவாக்குற ஊழியத்துக்கு ஒரு உபதேசம், இவன் கண்ட தரிசனத்துக்கு ஒரு உபதேசம், இவன் சொல்ற சொல்லுக்கு ஒரு உபதேசம். அதெல்லாம் வேத புரட்டர்கள். வேதத்தின் அடிப்படையா வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் அப்படியே பிரசங்கம் பண்ணி அப்படியே ஊழியம் செய்யுங்கய்யா. நீங்க பிரயாசப்பட வேண்டாம். உங்க மூலமா நடத்துற உங்க சபை பரலோகத்துக்கு போகும். ஆமென், ஆமென். ஒரு விசுவாசியை பார்த்து ஒரு விசுவாசி கேக்குது, ஒரு பாஸ்டர் கேட்கிறார், சிஸ்டர் இங்க கவனிங்க, சிஸ்டர் நீங்க பரலோகம் போவீங்களா? அந்த அம்மா சொல்லுது, எங்க ஸ்தாபன தலைவரே பரலோகம் போனா நான் ஏன் போக மாட்டேன்? ஒரு ஊழியக்காரர் கேட்கிறார் சிஸ்டர், விசுவாசிட்ட, சிஸ்டர் நீங்க இப்பெல்லாம் பண்றீங்களே, நீங்க பரலோகம் போக வேண்டாமா? அந்த அம்மா சொல்லுது, எங்க ஸ்தாபன தலைவர் பரலோகம் போனா நான் கண்டிப்பா போவேன். நல்லா யோசித்து பாருங்க. விசுவாசி அற்பமா நினைக்காதீங்க. அவங்க உங்களையே பதம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆமென். எங்க பாஸ்டர் பொண்டாட்டி பரலோகம் போனா நான் பரலோகம் போவேன்னு சொல்லிட்டு விசுவாசி சொல்லுது. இன்னொரு விசுவாசி சொல்லி எங்க பாஸ்டர் பரலோகம் போனா நான் போவேன். அப்ப நான் பாஸ்டர் போவான்னு நம்பிக்கை இல்லையா விசுவாசிகளுக்கு? வேதத்தை நீங்க புரட்டி புரட்டி உங்க ஆதாயத்துக்காக, உங்க ஊழிய வளர்ச்சிக்காக நீங்க வேதத்தை புரட்டாதீங்கயா. இந்திய தேசத்தின் தேவையை உங்களால சந்திக்க முடியாது. இதை நான் பலமுறை சொல்றேன். தெய்வத்தால் தான் முடியும். அவர் இறங்கினார்னா எல்லாம் நடக்கும். நீங்க இறங்கி எதையோ ஒண்ணு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வேதத்தை இன்னைக்கு குப்பையாக்கி விட்டீங்க. வேதத்துல சத்திய வேதத்தை குப்பையாக்கி சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கிற அந்த குப்பையை வெளியே போடுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை பிரசங்க கூப்பிடுறது இல்லை. இவன் அந்த குப்பையை வெளியே போட்டுருவான். நானும் அந்த குப்பையில தான் படுத்திருக்கிறேன்னு காமிச்சிருவான். அதனால இவன் பிரசங்க வராம இருக்கிறதே இங்கே அங்கே அப்படித்தானே இருக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜெயக்குமார் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா குப்பையெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு. நானும் குப்பையில தான் படுத்திருக்கிறேன். ஏசையா தீர்க்கதரிசி மாதிரி அசுத்த உதடுல ஜனங்களுக்கு நடுவில் தான் நான் படுத்திருக்கிறேன். நானும் குப்பையில தான் இருக்கிறேன். இவர் காட்டி கொடுக்கறத விட இவர் வராம இருக்கிறதே. நான் சொல்ற வார்த்தை காத்துல ஆயிலும் உங்க சர்ச்சில் உள்ள விசுவாசிக்கு வரும். ஆமென். காத்திலையாயிலும் வரியா? என்ன இது தேவனுக்காக புறப்படுற சத்தம். இது எனக்காக நான் பிரசங்கிக்கல. இது தேவன் சொல்றாரு. வேதத்தை புரட்டுறவன நான் என்ன பண்ண போறேன்றத நீ கவனிப்பாங்கனே. அவன் அழிவை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். அழிவு புறப்படுது. பிப்ரவரி மாசம் இதை பேச சொன்னார். வருஷம் மொத்தத்தில் நம்ம அப்படி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு விட்டுட்டேன். கத்திச்சன எதுக்கு நான் சொன்னது நீ சொல்றதுக்கு யோசிக்கிற? அழிவு புறப்படுது. அவன் சம்பாதிச்ச அழிவு அவனுக்கு புறப்படுதே. அவன் கேட சம்பாதிச்சான், கேடு புறப்படுச்சு. இதுல யாரும் காப்பாற்ற முடியாது. நான் தான் காப்பாற்றணும். வேதத்தை புரட்ட மாட்டேன்னு சொன்னாதான் காப்பாற்ற முடியும். பதவிக்காக வேதத்தை புரட்டுறோம். ஒரு ஸ்தானத்துக்காக வேதத்தை புரட்டுறோம். எல்லாத்துக்கும் காரணம் பொருள் ஆசையா? ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு தெரியுங்க. நான் தனியா உட்காந்து ஜோமன்னாலே இஸ்ரவேல் ஜெயக்குமார் மூலமா நடக்கிற ஊழியம் நடக்கும். அல்லேலூயா. நான் தான் நேற்று கூட சொன்னேன், உட்கார்ந்த இடத்துல ஒரு கூட்டத்தை சாகடிச்சிருவேன். எனக்கு தெரியும். என் வாயிலிருந்து வர வார்த்தையும் முழங்கால்களும் அதை மாதிரி ஸ்ட்ராங்கானது. முடக்கி போட்டுருவேன். வாத நோயை அனுப்பிடுவேன் வீட்டுக்கு. வேதத்துக்கு புறம்பா பேசி ஊழியம் செய்து நீ சனியனா மாற வேண்டிய அவசியம் இல்லையா?
வேதத்துக்கு புறம்பா பேசி நீ பெரிய ஆலயத்தை கட்டி பெரிய நிர்வாகம் பண்ணி பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது தெய்வத்திற்குரியது அல்ல. அது உன்னுடைய சுய லாபம், உன்னுடைய சுய சந்ததிக்காக, உன்னுடைய சுய தலைமுறைக்காக. கர்த்தருக்காக வேதத்தை புரட்டாம பிரசங்கம் என்ன பாருங்க, வேதத்தை மாறாம பிரசங்கம் என்ன பிரயாசப்படுங்க. பெந்தெகோஸ்தே பாஸ்டர்ஸ்ங்க சத்தியம் பிரசங்கிக்கிறவனு நாலு தலைவர் இருந்தா இவன் வாயில சத்தியம் வர மாட்டேங்க. எதுக்கு இவன் இவன் உனக்கு சப்பக்கட்டு கட்டணும்னா வேணா. மனசாட்சியின்படியும் வேதத்தின்படியும் கரெக்டா வேதத்தை பிரசங்கம் பண்ணி பழகுங்க. வேதத்தை புரட்டி புரட்டி நீங்க உங்க ஊழியத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் அது அழிவு. நான் ஒண்ணு சொல்றேன், 50 வருஷம் ஊழியம் செஞ்சவங்களை காட்டிலும் நான் 5 வருஷம் செஞ்ச ஊழியம் 50 வருஷம் ஊழியத்துக்கு ஈடானது. ஏன்னா இந்திய தேசத்தின் தேவைகளுக்காக நான் ஊழியம் செய்யல, வேதத்தின் அடிப்படையில் ஊழியம் செய்யறேன். இந்தியாவில் 1000 தேவை இருக்கு ஐயா, அதெல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெபம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம், ஆண்டவர் இறங்கினாதான் எல்லாம் நடக்கும். ஆண்டவர் எப்படி இறங்க வேண்டார்? வேத வசனம் எங்க இருக்கு அங்க இறங்க வேண்டார். வேத வசனம் இல்லாத இடத்துல ஆண்டவரால் இறங்க முடியாது. சத்தியம் எங்க இருக்கு அங்கதான் இறங்க வேண்டார். வேத சத்திய வசனம் அங்க இல்ல. ஏன்? வேதத்தை புரட்டுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. உங்க விருப்பத்தை எல்லாம் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாது. உங்களுக்கு 1000 தரிசனம் இருக்கு, மிஷினரி தரிசனம் இருக்குன்னு அடுத்தவன் பைய திருடாத, அடுத்தவன் பொருளை கொள்ளையாடாத. வேணாம். தந்தா ஊழியஞ்சி தரலன்னா அவர் பாதத்தில் விழு. கர்த்தர் உன்னை கொண்டு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியாத கற்றுக் கொடுக்கிற பெரிய புத்திமான்களா இருந்து வேதத்தை புரட்ட வேண்டிய அவசியம் இல்ல. டிவி எல்லாம் இப்ப உலகத்துக்குள்ள போயிட்டு, தோட்டம் உலகத்துக்குள்ள போயிட்டு. நான் காலையில எழும்பி இன்னைக்கு ஜோம் பண்ணேன். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊழியத்துக்காக ஜோம். ஆண்டவர் சொல்றார், இந்த செங்கோட்டையில இருக்க ஒரு மலை இருக்காது, கொஞ்ச காலத்துல ரிசார்ட்டா மாறிடும். எனக்கு இருதயமே வெடிச்சுது. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றார், அது ரிசார்ட்டா மாறும் மகனே. அதனுடைய போக்கு அப்படிதான் இருக்கும். வாங்கினது நோக்கம் வேற, செஞ்சது நோக்கம் வேற. அது பல பேர் கைக்கு மாறும். அது போகும்போது அது ஒரு ரிசார்ட்டா மாறும். இதை நான் உனக்கு சொல்றேன். இந்த சத்தம் கேட்டு அவன் எச்சரிக்கையா இருக்கட்டும். எனக்கு காலையில இருதயமே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. எத்தனை ஏழை ஜனங்களுடைய பணம், எத்தனை ஏழை ஜனங்களுடைய பொருளாதாரம். ஆண்டவர் அதனுடைய எருசலேம் எப்படி அழியும் என்று சொல்லி அழுதாரோ, இன்றைக்கு பல பெந்தெகோஸ்தே ஸ்தாபனத்தினுடைய இனி வருகிற காலங்களின் அவல நிலைமையை கண்டு கர்த்தர் மனம் வேதனைப்படுகிறார். கர்த்தர் சொல்லாம சொல்லல. இஸ்ரவேல் ஜெயக்குமார் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா நிறைவேறும். அது தேவனுடைய வார்த்தை. கொஞ்ச நாள் பாரு மகனே, எம்ஜிஆர் போய் ஜெயலலிதா வந்தா, எம்ஜிஆர் படம் ஒதுக்கப்பட்டுச்சு. அப்புறம் ஜெயலலிதா வந்தா, ஜெயலலிதா படம் ஒதுக்கப்பட்டுச்சு. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்தாங்க, இப்ப அவங்க படம் ஒதுக்கப்பட்டு சிங்கிளா நிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பல ஊழியங்களுடைய அவல நிலைமை அப்படிதான் மாறும். இது ஏன் வார்த்தை, நீ சொல்லு. ஏன் எருசலேம் முழுமையாக சுட்டரிக்கப்படும் என்று சொல்லி அந்த ஓசன்னா பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின நாட்களிலே எருசலேமை பார்த்து கர்த்தர் அழுதது போல இன்னைக்கு வேதத்தை புரட்டுகிற பல பெந்தெகோஸ்து சபைகளை கண்டு கர்த்தர் வருத்தம் அடைகிறார். வேண்டாம். நீங்க சின்ன சபை வச்சிருக்கீங்களா, கர்த்தர் சோறு போடுறாரா, சந்தோஷம், கம்பீரமா நடத்திட்டு போங்க.
சந்தோஷமா நடத்திட்டு போங்க. கர்த்தர்ட்ட பேசுங்க. என்ன வேணாலும் தேவைகளை கர்த்தர் சந்திப்பா. உங்க வேதத்தின்படி தான் செய்யறான் ஆண்டவரே. நீங்க சொன்னா செய்யறோம், சொல்லாட்டா இந்த 3 வருஷம் 3.5 வருஷம் கூட ஒளிஞ்சு இருந்து சாப்பிட்றதுக்கு எலியாவுக்கு மனம் கொடுத்தவர் நமக்கு மனம் தந்திருக்கிறார். அவர் சொல்ற வரைக்கும் அமைதியா இருப்போம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதத்தெல்லாம் புரட்டாதீங்க. இந்திய தேசத்தின் தேவைக்காக வேதத்தை புரட்டாதீங்க. அது வேண்டாம். ஆமென், ஆமென், ஆமென். கரெக்டா வேதத்தை சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என் வேதத்தை கரெக்டா போதிக்கிற என் ஊழியக்காரனே கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போஸ்தலர் காலத்துல பல நெருக்கம் வருது, பல கஷ்டம் வருது, மிரட்டுறாங்க. சத்தியத்தை சொல்லக்கூடாது, பிரசங்கிக்க கூடாது. பேதுருவை சிறைச்சாலையில போட்டு நாளைக்கு கொலை பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் விடுவிச்சிட்டார். காலையிலேயே அவன் தேவாலயத்தின் வாசலிலே நாச்சந்திகளிலே நின்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம். அதனாலதான் 2100 வருஷம் ஆனா கூட இன்னைக்கு பெந்தெகோஸ்தே சபை என்று சொல்லுகிற ஜனங்கள் எதை பிடித்தார்களோ அதை விட்டு விட்டார்கள். ஆனால் ஆதி சபை இன்னும் நிற்கிறது. ஏன்? உபதேசம், சத்திய வெளிச்சம், சத்திய வசனம். ஊழியத்தை எப்படி வேணா வளர்த்துடலாங்க. ஊழியத்தை எப்படி வேணா. நான் ஆண்டவர்கிட்ட நேற்று நான் ஏசுராஜ் பார்த்து நான் பேசினேன். இவர் என்ன அமைதியாக இருக்கிறாரு, 300 700 300ன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது வரைக்கும் அவனை சும்மா விட்டார். எதுக்கு விட்டாரு? அவன் 300 700ன்னு பொம்பளைங்களை கல்யாணம் பண்ண சாலமோனை சும்மா விட்டாரு. எதுக்கு விட்டாரு? கல்யாணம் பண்ணும்போது தடை பண்ணிருக்கலாம்ல. ஆமென். ஆனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், வேதத்தை புரட்டி நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழிவு எழும்பிட்டுன்னு ஆண்டவர் பிப்ரவரியை சொல்ல சொன்னார். நான் தான் ஏப்ரலில் சொல்கிறேன். வேதத்தை புரட்ட அழிவு ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொன்றா வரும். இனி ஒன்று சாவான். நான் ஆண்டடிச்சுன்னு இல்லை. இன்னும் சொல்கிறேன், இப்போ இருக்கிற உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது. இதெல்லாம் செத்தாதான் உண்மையான கிறிஸ்தவம் வரும்னா நீங்களும் நானும் சாகிறது நல்லது. உண்மையான கிறிஸ்தவம் வெளியே வரணும் அப்படின்னா இப்ப இருக்கிற எல்லா ஊழியக்காரனும் சாகணும்னா நான் தான் முதல்ல சாக ரெடியா இருக்கேன். ஏன்னா உமக்கு உண்மைதான் முக்கியம். இப்ப இருக்கிற பயல்களோடு நான் இருக்க விரும்பல. முதல்ல நான் வந்துருந்தேன். ஏன்? வேதம் நிக்கணும். வானத்தையும் பூமியும் பயப்படுத்துகிற வேதம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வேதம் நிக்கணையா. நான் நிக்கிறதுல வேதத்துக்கு என்ன லாபம்? என் மூலமாய் வேதம் நிலைநிறுத்தப்படணும். என் மூலமாய் சத்தியம் நிலைநிறுத்தப்படணும். என் மூலமாய் உபதேசம் நிலைநிறுத்தப்படணும். என் மூலமாய் தேவனுடைய வார்த்தை நிலைநிறுத்தப்படணும். அதற்கு தான் நான் ஊழியக்காரன். என் ஆசை, என் தரிசனம், என் சொப்பனெல்லாம் எனக்கு முக்கியமே. நான் பார்த்த தரிசனம் சொப்பனெல்லாம் சொன்னா நீங்க இங்க உட்கார மாட்டீங்க. நான் அதெல்லாம் பார்த்தவன் தான். ஆனால் அதெல்லாம் வேதத்து வசனத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைச்ச பொழுதுதான் நான் சரியான இடத்துல நிற்கிறேன். எனக்கு கிடைக்காத தரிசனமா சொப்பனமா? ஆண்டு சொன்னாரு, உனக்கு 1000 சொப்பனம் வரும், 1000 தரிசனம் வரும், வேதத்தை கையில் வச்சுக்கலான்னாரு. அவன் அந்த வேதத்தை பிடிச்சுக்கிட்டேன். 36 வருஷமா நிற்கிறேங்க. வேதம் என் கூட நிற்குது. நான் அந்த வேதத்தோடு நிற்கிறேன். ஒரு குறை இல்லை. யார்ட்டையும் கேட்டு காசு வாங்க வேண்டாம், யார்ட்டையும் ஏமாற்ற வேண்டாம், யார்ட்டையும் பொய் சொல்ல வேண்டாம். நான் நல்ல பிரசங்கிறேன், எனக்கு பணம் தாங்கன்னு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கான், காசு தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் அப்படியே சோரம் போயிட்டான், அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்கு எனக்கு பணம் தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையாய் பிறந்தேன், எளிமையாய் வளர்ந்தேன், எளிமையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் அந்த வார்த்தைகளின் சத்தத்தை கனம் பண்ணி அவர் தன் வேலையை செய்கிறதை என்னால் உணர முடிகிறது. ஆமென். தயவுசெய்து சொல்றேன், தேவனுடைய சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுற மாதிரி இனி ஊழியம் செய்யாதீங்கய்யா. குடும்பமும் அப்படி நடத்தாதீங்க. தேவநாம தூஷிக்கப்படுற மாதிரி குடும்பம் என்ன செய்யாதீங்க,
நடத்தாதீங்க. வேத மார்க்க தூஷிக்கப்படுது பாருங்க. நம்ம தம்பி ஜான் ஜெபராஜ் நல்ல பையன்தான். அவன் ஒன்றும் கெட்டவன் நான் சொல்ல வரல, அவன் பொல்லாதவன் சொல்ல வரல. வேதத்தின் ஒழுங்கின்படி கட்டின மனைவியோடு கரடு முரடா இருந்தாலும் வாழ்ந்து சத்திய சொல்லுகிற அனுபவத்தில் நின்று இருந்தா தேவன் இப்படி அவனை வழுகி விடுவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லையே. எல்லாருடைய மனைவியும் சொக்க தங்கமா? சில மனைவி இரும்பாதான் இருப்பாங்க, சில மனைவி பித்தளையா இருப்பாங்க, சில மனைவி தகரமா இருப்பாங்க. சில மனைவி தகரம்தான், செல்லது தங்கம், செல்லது வைரம், செல்லது வைடூரியம், செல்லது பிளேடா இருக்கும். சில நான் நிறைய பாத்திரத்தோட மனைவி பார்த்துருக்கேன். சில மனைவி மாதிரி பிளேடு மாதிரி இருப்பாங்க, சர் சர்ன்னு அறுப்பாங்க, ரம்ப மாதிரி இருப்பாங்க. பிளேடாவது இப்படி அறுத்தா நரம்பு கட்டாயிரும், ரொம்ப என்ன செய்யாது ரொம்ப. சில மனைவி எனக்கு இந்த மனைவியை ரொம்ப இவளை வச்சுட்டு ஊழியம் செய்ய முடியாது, நான் டைவர்ஸ் பண்றேன்னா இங்க ஒரு பாத்திரத்துக்கு பொண்டாட்டி இருக்காது. பொய்யா உண்மையா? பொய்யா உண்மையா? என்னம்மா இதெல்லாம் பொய் கிடையாது. 1000 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள அடக்கி ஒடுக்கி மடக்கி வச்சு பரிசுத்த வேதத்துக்கு ஊழியம் செஞ்சு தேவனை உயர்த்துறதை விட்டுட்டு அவா சரியில்லை இவா சரியில்லை டைவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சவன ஆண்டவர் பார்த்தாரு, வேற எதையோ வழியை திறந்து விட்டுருந்தாரு. நல்லவன் சொல்ல வரல, கெட்டவன் சொல்ல வரல. வேதத்துக்கு புறம்பா வாழும் போது கர்த்தர் கைவிடுறார். மற்றவங்க சொல்ற குற்றத்தெல்லாம் நான் சொல்ல வரல. வேதத்துக்கு புறம்பா ஜீவிக்கும் போது கர்த்தர் கைவிடுறார். வேண்டாம். உன் மனைவியோடு சேர்ந்து வாழு, பிள்ளையோடு சேர்ந்து வாழு, முன்பை விட நல்ல ஊழியம் செய்யி, வசனத்தின்படி சத்தியத்துக்கு சாட்சியா இரு. ஆமென். இதை யாருமே சொல்றதுக்கு மனசு இல்ல. அவனை குற்றம் சாட்டாத, அவனை குற்றம் சாட்டாத. நீ நல்லவனை கெட்டவனை இஸ்ரவேல் ஜெயக்குமார் சொல்ல வரல. நீ வேதத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் வேதத்தினுடைய பழக்க வழக்கம், வேதத்தினுடைய உபதேசம், வேதத்தினுடைய சத்தியத்துக்கு நீ உட்பட்டு ஊழியம் செய். இல்லை என்றால் நீ செத்து தொலைஞ்சு போ. வேதத்தெல்லாம் புரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இரண்டாவது என்ன சொல்றாரு? வேத புரட்டர்களும் இரண்டாவது தந்திரமாய் நுழைய பண்ணி. அந்த ஆண்டவர் சொல்றாரு தந்திரக்காரங்க நிறைய பேர் இருக்காங்களாம். எங்க? பெந்தேகோஸ்தே சபையில, பெந்தேகோஸ்தே ஊழியத்தில் யார் இருக்கிறா? தந்திரமா பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு வருத்தப்படுறார். இன்னும் ஆண்டவரை வசனத்தை தான் புரட்டினாங்கன்னு பார்த்தேன்டா, அதுல இருந்து திரும்பிடுவான்னு பார்த்தா இவன் அடுத்த டிரான்ஸ்பர் ஆகி அடுத்த பாவத்துக்கு போகிறான். தந்திரமா பேசுறான். வியாபாரிங்க மீட்டிங்ல தந்திரமா பேசுறான். வியாபாரிங்க மீட்டிங்ல ஐடி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பேசும்போது ஈசிஆர்ல ஐடி பசங்களுக்கெல்லாம் மீட்டிங் வச்சா தந்திரமா பேசுறான். ஆமென். ஐயா, நீ தந்திரவாதியா இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்கன்னு கேட்கிறேன். ஒரே ஒரு யோனா பிரசங்கம் பண்றான். கர்த்தர் மனதில் ஒரு நோக்கம் வச்சு வேலை செஞ்சாரு. நினைவு பட்டணம் எல்லாம் மனம் திரும்பிட்டான். நினைவு பட்டணத்துக்கு நல்ல பிரசங்கமா கிடைச்சது, கசப்பான பிரசங்கம். இஸ்ரவேல் ஜெயக்குமார் பண்ண மாதிரி தான் யோனா பிரசங்கம் பண்றான். சாக போற நீ என்ன செய்ய போற? சாக போற நீ என்ன செய்ய போற? உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் எத்தனை நாள்ல? 40 நாள்ல சாக போறேன்னு பிரசங்கம் பண்றான். கசப்பான பிரசங்கம். ஆண்டவர் சொல்றார், நீ பேசல கசப்பான பிரசங்கம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நினைவே பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஆனா யோனாட்ட தந்திரம் இல்லையே. யோனா கிட்ட என்ன இல்ல? தந்திரம் இல்லை. தந்திரமும் இல்லை, மந்திரமும் கிடையாது. நம்ம ஆளுங்க மந்திரவாதியை விட செமக்கில்லாடி. மந்திரவாதி நீ உன் வீட்டுக்காரனை கட்டி போடணும்னா 5000 ரூபாய் தாம்பான். 5000 ரூபாய் கொடுத்தா மந்திரவாதிக்கு இவனுக்கும் என்ன உண்டாயிரும் தொடர்பு? அவன் போவான், 5000 ரூபாய் கொடுப்பான். அந்த அம்மா அவன் என்ன ஒரு கயிறை தருவான், கட்டிக்க அவன் புரிச்ச உனக்கு அடிமை ஆயிடுவான்றான். இது அந்த அம்மா 5000 ரூபாய் கொடுத்துட்டு வேலை வந்து. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, சாகிற வரைக்கும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் திருந்தவே மாட்டான்.
இந்த அம்மா மாதம் 5000, 2ஆம் மாதம் 5000, வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவன் திருந்தின பாடுல அவன் அடிக்கிறத அடிச்சுக்கிட்டே இருப்பான். தந்திரவாதியை விட நம்ம ஆளு தந்திரவாதி. எழுதி வச்சதான் பிரச்சனை பண்றேன். இஸ்ரவேல் ஜெயக்குமாருக்கு இது வார்த்தை இல்லை, தேவன் சொன்னா தந்திரமாய் நுழைய பண்ணுகிறார்கள். எதுக்கையா தந்திரம்? தேவனின் தேவையை சொல்றதுக்கு தந்திரம் தேவையா? நீ சொல்ல போகிறது தேவனுடைய தேவை, தேவனுடைய தேவையை சொல்றதுக்கு எதுக்கு தந்திரம் தேவை? அதை ஸ்ட்ரைட்டா சொல்லிரு. ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு தந்திரம். அழுவான் பாரு, கண்ணீர் வரும், அப்படியே கோட்டு சூட்டெல்லாம் நினைஞ்சு ஐயோ தோத்துற தாய்ப்பாலுக்கு அழுகுற குழந்தைய விட மகா அழுவான். ஏண்டா தந்திரமான வாழ்க்கை? நான் அழுததெல்லாம் உங்ககிட்ட சொன்னா செத்து போயிருவீங்க. ஆத்தும ஆதாயத்துக்காக, ஆத்தும தாகத்துக்காக, வாலிபருடைய அழிவுக்காக என் அழுகை தொண்டையை கிறுக்கி பிடிச்சு சாவு மணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டோடு சொல்லுவேன், ஆண்டவரே இதுக்கு மேல அழுதா நான் செத்துருவேன், என் அழுகையை நிறுத்தும். அப்படி அழுதவன் தான் இன்னைக்கு கர்த்தருக்காக அழுகிறேன். என் தேவன் ஏமாற்றப்படுகிறார், என் தேவன் வஞ்சிக்கப்படுகிறார், என் தேவனுடைய வேதம் குப்பையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனுக்காக நான் அழுகிறேன், வருத்தம் அடைகிறேன். தயவு செய்து புல்பிட்ல தந்திரமா பேசுறத என்ன செய்யுங்க, நிறுத்துங்க. ஊழியத்தின் தேவைகளுக்காக தந்திரமா பேசாதீங்க, கர்த்தருடைய தேவைகளுக்காக தந்திரமா பேசாதீங்க. தேவை திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக தந்திரமா என்ன செய்யாதீங்க. ஐயோ என் ஜனம் அழிகிறது, ஒரு 10 கோடி ரூபாய் இருந்தா ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி ஒரு எவ்வளோ ஜனங்க உட்கார மாடி தோத்திரம் பண்ணுவேன். டே நீ 50 வயசுல இல்லை 80 வயசுல 78 வயசுல செத்து போயிடுவா. அந்த இடத்த யாருக்கு நான் கொடுக்க போறேன்? யாரு அங்க வர போறா? அதனாலதான் ரிசார்ட்டா மாறுன்றார். கர்த்தருடைய தேவைக்காக சத்தியத்தை பேசுங்க. தந்திரமா ஊழியத்தின் தேவைகளுக்காக தந்திரமா எல்லாம் பேசாதீங்க. நான் தந்திரமா பேசினா பல கோடிக்கு சொந்தக்காரனா இருந்திருப்பேன். தந்திரமா பேச தெரியும், பிசினஸ் எனக்கு தெரியும். நானும் திருநெல்வேலிக்காரன் தானே, எனக்கு பிசினஸ் தெரியாது. நான் பிசினஸ்ல இருந்து வளர்ந்தவன் தான். ஆனா ஆண்டவர்கிட்ட வந்தவனே ஆண்டவர் சொன்னாரு, நீ தந்திரவாதியா இருக்கக்கூடாது, வேத போராட்டனா இருக்கக்கூடாது, உள்ளது என்று பிரசங்கி, உனக்கு நான் சோறு போடுவேன். இன்னைக்கு வரைக்கும் சோறு போடுறாரு. தந்திரமான அனுபவத்தை எல்லாம் சபையில் என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, வேண்டாம். சும்மா அழுவுறது, இந்த பிளியும் காட்டுறது, என்னமோ பக்கத்து வீட்டுக்காரன் அழிகிற மாதிரி, பக்கத்து தேசம் அழிகிற மாதிரி அழுது அழுது அழுது. மணிப்பூருக்கு போனீங்க, எத்தனை பேரை போனீங்க? கோடியா வச்சிருக்க மணிப்பூருக்கு போய் வீடு கட்டி கொடுக்க வேண்டியதானே. போனா செத்து போவன் தெரியும், போனா செத்து போக வேண்டியதான மணிப்பூருக்கு, நாகாலாந்துக்கு போக வேண்டியதான. சுனாமிக்கு வீடு கட்டி அது கட்டி கொடுங்க. மணிப்பூர்ல போய் இந்த இன கலவரம், ஜாதி கலவரம், சபை கிறிஸ்தவத்தை அழிக்கிறாங்க. நீங்க போய் அங்க போய் கொடி பிடிச்சு நாங்கள் தமிழ்நாட்டில இருந்து கர்த்தருடையவைகளை காப்பாற்ற வந்திருக்கிறோம் என்று நிக்க வேண்டியதானே. தந்திரம்லாம் வேண்டாங்க. தந்திரம் மந்திரம்லாம் உள்ளது சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்க, தர்றதை சாப்பிடுங்க. ஒரு இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறையும். தந்திரமா நீங்க சேர்த்து ஒரு நாளும் வயிறு நிறையாது. தந்திரமா சேர்த்து ஒரு நாளும் வயிறு நிறையாது. வேண்டாம். சின்ன சபை தான் வச்சிருக்கிறீங்க, சபையில வேதத்தை புரட்டிடாதீங்க. ஏன்னா வேத புரட்டு ஆவி வந்துகிட்டே இருக்கு, குப்பை வந்துகிட்டே இருக்கு. உங்க சர்ச்சை பூட்டி வைங்க. சர்ச்சை என்ன செஞ்சீங்க? பூட்டி வைங்க. ஆவிக்குரிய பூட்டி ஆற்றலா இருக்கு. சர்ச்சுக்குள்ள எல்லா பலிபீடத்தில் எல்லாரையும் உட்கார வைக்காதீங்க, எல்லாரையும் நிற்க வைக்காதீங்க, எல்லாரையும் பிரசங்கம் பண்ண விடாதீங்க. பலிபீடம் கெட்டு போயிடும். பலிபீடத்தை பத்தி ஒரு பிரசங்கம் கொடுத்திருக்கிறார், அடுத்த முறை பண்றேன். பலிபீடத்தை நாசம் பண்ணி இருக்கிறாங்கன்றார். 10,000 கொடுத்தா உடனே பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ண விட்டுறது. இது என்ன பலிபீடம்? இது பரிசுத்த பலிபீடம், தேவன் நிற்கிற இடம். தேவன் நின்று பேசுற இடத்துல எவனையும் பேச விடுறது, எவன் காசு கொடுத்தாலும் வேணாயா.
இந்த தந்திரம் மந்திரம்லாம் நமக்கு வேண்டாம். சிஎஸ்சி சபையில் பலிபீடத்தில் ஏறிடுவீங்களா? ஆட்சியில் பலிபீடத்தில் ஏறிடுவீங்களா? லுத்திரன் சர்ச்சுக்கு போயிருந்த 2 நாள் பலிபீடத்தில் 1000 மாத்திரம் தான் நிற்கிறார். நம்மளை பேசுறதுக்கு ஒரு இங்க ஒரு பலிபீடம் வச்சு இங்கே தான் நீங்க பேசணும். உங்க லிமிட் அதுதான். நாங்க அங்க நின்று எல்லாம் பேசுவோம், ராபோஜனம் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். இது எங்களுக்கு உரிய ஸ்தானம். பெந்தேகோஸ்தே பாஸ்டர்களுக்கு பலிபீடத்தின் ஸ்தானம் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பலிபீடத்துக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு ஐயா. தந்திரமாய் பலிபீடத்தை நாசம் பண்ணுகிறவர்கள் உங்களுடைய சபைக்கு வருவார்கள், விடாதிருங்கள். உனக்கு இடம் வாங்கி தந்தவனா இருக்கலாம், வீடு கட்டி கொடுக்கிறவனா இருக்கலாம், தோட்டம் வாங்கி கொடுக்கிறவனா இருக்கலாம், உன்னை ரொம்ப விசாரிச்சு உனக்கு நல்ல உதவி செய்யறவனா இருந்தா கூட பலிபீடத்தில் ஏத்தனா தெய்வ இடத்துல பர்மிஷன்கள். இது எனக்காக ஈவாக தந்த பலிபீடம், இதுல இன்றைக்கு ஒருவரை ஏற்ற வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிறது. தெய்வமே நீர் விரும்புகிறீரா? நீங்க நினைக்கலாம் இந்த பலிபீடத்தில் நின்று எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஆனா ஆண்டவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. ஊசியா பலிபீடத்தில் போய் பலி செலுத்த போய் தானே கர்த்தர் அவனை குஷ்ரோகி ஆக்கினார். பலிபீடம் பலி செலுத்துவதற்கும் பலிபீடத்தில் நிற்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. எல்லாரையும் பலிபீடத்தில் ஏத்திடுறது ஏன்னா சின்ன சபையா இருந்தாலும் தீட்டு இல்லாம வச்சுங்க, தந்திரம் இல்லாத பலிபீடமா வைங்க. ஆமென். 3வது என்ன எழுதுறாரு பாருங்களேன், அந்த 10வது வசனத்துல 2 பேதுரு 2:10 என்ன எழுதுறார்? விசேஷமாக என்னதுங்க? அசுத்த இச்சையோட எதுக்கு ஏற்றபடி நடக்கிறாங்க? வேதத்துக்கு ஏற்றபடி நடக்க விரும்பல, அழைப்புக்கு ஏற்றபடி நடக்க விரும்பல. ஆனா எப்படி நடக்கிறாங்களாம்? மாமிசத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை கர்த்தர் அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அழைப்பின்படி நடங்க, வசனத்தின்படி நடங்க. எதுக்கு நீங்க மாமிச இச்சையின்படி நடக்கிறீங்க? என் மாமிசம் விரும்பும், கோட்டு போட்டுக்க, சூட்டு போட்டுக்க, 50,000 ரூபாய்க்கு டீஷர்ட் வாங்கி போட்டுக்க, 20,000 ரூபாய்க்கு ஜட்டி வாங்கி போட்டுக்க. என் மனசு சொல்லும் அதெல்லாம் நான் செஞ்சா நான் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவன். மாமிச இச்சை சொல்ல இந்த பொண்டாட்டி சரிப்படாது, இவளை தள்ளிட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கடா. மாமிச இச்சை நல்ல மனுஷன் ஆகாசரு ராஜா, அந்த பொம்பளையும் நல்ல பொம்பளை வசி. கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தருக்கு சொந்தக்காரியா இருக்கிற நான் கூட்டத்துக்கு நடுவில் வந்து என் அழகை என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாதுன்னு அவ ரொம்ப ஒழுக்கமான பொம்பளை. இந்த களவாணி பயில்வ திருட்டு பயில்வ இருக்கிறானுங்களே, உடனே கோபம் வந்துட்டு, ஐயா இன்னைக்காவது உங்க மனைவியை பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தோம், முடியல, அந்த அம்மாவை தூக்கி போட்டுருங்க. அந்த அம்மாவை ராணியெல்லாம் கண்ட இடத்துல என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த பயல்களுக்கு ஆகாசர் பொண்டாட்டியை பார்க்க ஆசை. ஒரு வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு பார்த்துடலாம், அது ஆடும்போது எப்படி இருக்கு, ஆடும்போது எப்படி இருக்கு பார்க்கலான்னு பார்த்தா, ஐயா ஆடை கூப்பிடுங்க, அது வரமாட்டேன். அது ஒரு ஒழுக்கமான பொம்பளை. இந்த பயலுள் கோவம் வந்துட்டு இன்னைக்காவது ராணியை பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்க. அந்த அம்மாவை வெளியே தள்ளுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். உம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தானே எங்களால் பார்க்க. அந்த புறத்துக்கு போனா அடிக்கடி பார்க்கலாமே. அந்த பயலு பேச்சை கேட்டு இந்த முட்டாப்பைய 127 தேசத்துக்கு ராஜா. அறிவு இருக்கா? இது தேவத்திட்டம் எஸ்தர் உள்ள வரணுன்றது இருந்தாலும் அந்த பயலுக்கு அறிவில்லை, அவனும் சரின்னு வசியை தள்ளிட்டான். இந்த மாதிரிலாம் மாமிசை இச்சை ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்க இப்படியே இருந்தா முன்னேற முடியாது பாஸ்டர், நீங்க இப்படியே இருந்தா முன்னேற. நீங்க கொஞ்சம் நவீனமா வாங்கலாம், மியூசிக்ல பாட்டுல நவீனமா வாங்க, பிரசங்கத்துல நவீனமா வாங்க பாஸ்டர். சபை வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் 2 எழுத்து சபை எங்கேயோ வளருது. 2 எழுத்து சபை எல்லாம் அழிவுக்கு எதுவா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா
மாமிச இச்சையோட பிரசங்கம் பண்றான். கர்த்தர் உன்னை கார் வாங்கி தருவார், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். தோத்துறான் தோத்துறான் தோத்துறான். அமெரிக்கால இருந்து ஒருத்தன் வந்து பிரசங்கம் பண்றான், பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தன் பண்றான், ஜெர்மனில இருந்து ஒருத்தன் பண்றான். இப்படி கண்ட பயல்களும் வந்து பிரசங்கம் பண்ணி இப்ப இவன்களே கூட்டாளி ஆயிட்டானுங்க. தேவை இல்லைங்க மாமிச இச்சையை தூண்டக்கூடிய பிரசங்கம். ஒரு சபையில் விசுவாசி இருந்தால் எங்கள் விசுவாசி என்ன தேவைன்னு தெரியணும். இந்த விசுவாசிக்கு ஒரு 50,000 ஒரு 30,000 மாதம் கிடைச்சா அவங்க நல்லா இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், எங்கள் விசுவாசி 30,000 மாதம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வழிவகுத்து கொடுத்துருங்கப்பா. எங்கள் ஜனங்க நல்லா இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஊழியம் செய்வோம். இந்த ஜெபத்துக்கு உடனே என்ன கிடைக்கும்? இந்த ஜெபத்துக்கு உடனே என்ன கிடைக்கும்? நம்மால் அப்படி இல்லை. ஆண்டவரே எங்கள் விசுவாசியை டாக்டர் ஆயிரு. டாக்டர்னா என்னையா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? டாக்டர் நீட் எழுதி டாக்டர் ஆகுறது எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் உள்ள போய் தான் தெரியும். ரொம்ப கஷ்டமான காரியம். கர்த்தர் உருவாக்கி கொண்டு போனா விட்டுருங்க. ஒரு விசுவாசிக்கு என்ன கொடுக்கணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்க. எங்க விசுவாசியை நீங்க கவலை இல்லாம நடத்துங்கப்பா. நோய் வியாதி இல்லாம அவங்க தரித்திரரா இல்லாதபடி எங்க விசுவாசிகளை நடத்துங்க. எங்க விசுவாசிகளை நீங்க அப்படி நடத்தி தான் ஆகணும். அதுதான் எங்க விருப்பம். என் ஆடு வியாதியா இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். என் ஆடு பட்டினியா இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். என் ஜனம் பட்டினியா இருக்கக்கூடாது, என் ஜனம் வியாதியா இருக்கக்கூடாது. அழுது சோம் பண்ணுங்க ஐயா. அதை விட்டுட்டு உன்னை அப்படி ஆக்கிடுவார், இப்படி ஆக்கிடுவார், எப்படி ஆக்கிடுவார். என்கிட்ட வந்து சொல்ல பாஸ்டர் எங்க பையனை ஏர்நாட்டிக்கல் படிக்க வைக்கிறேன், படிக்காதல்ல அப்படிம்பேன். அவங்க சொல்லுவாங்க நீங்க நல்ல வார்த்தையை சொல்லுவீங்கன்னு. ஏர்நாட்டிக்கல்ல படிக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியும். ஏர்நாட்டிக்கல் படிச்சுட்டு ஏரோப்ளேன் ஓட்டுறவன்லாம் எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியும். பாச்சா எங்க பையன் கப்பல்ல வேலை செய்யறதுக்காக படிக்க போறான், படிக்காதல்ல அப்படிம்பேன். என்ன பாஸ்டர் கப்பல்ல வேலை செய்யறவன்லாம் எப்படி இருக்கிறான், எப்படி வாழ்றான்னு எனக்கு நல்லா தெரியும். சில படிப்பை படிக்க விட மாட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு HR படிப்பே நான் படிக்க விட மாட்டேன், என்கரேஜ் பண்ண மாட்டேன். சிலர் HR படிப்பு படிக்கிறான். HR படிப்பு படிச்சா உன் இருதயம் கடினம் ஆயிரும்டா. நியாயமானவனை நீ வெளியே தள்ள வேண்டியது வரும், நியாயமானவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது வரும், நியாயமானவனை நீ தூஷிக்க வேண்டிய அவசியம் வரும். HR போஸ்டிங் அவ்வளவு மோசமான வேலை. கம்பெனி ஒன்றும் செய்யாது. HR போஸ்டிங் அப்படிதான். அவன் காலையில வேலைக்கு வருவான், இவன் ரிசைன் லெட்டர், அவன்கிட்ட நீ வெளியே போன லெட்டர் கொடுப்பான். அவன் சொல்லுவான், சார் எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கு சார். எனக்கு தெரியாதுங்க, கம்பெனி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க வெளியே போகலாம். இத கம்பெனி கொடுக்காது. யார் கொடுப்பா? HR கொடுப்பான். கம்பெனி சொல்லும் 110 பேருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும், 10 பேருக்கு ப்ரமோஷன், 100 பேரை ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருந்து நீ வெளியே எடுத்துன்னு HR சொல்லுவான். நியாயமா வேலை செஞ்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்றவனுக்கு அவன் மார்க் போட மாட்டான். இவன் ப்ரமோஷன் லிஸ்ட்ல வரல 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 வரலன்னு 110 பேர்ல 100 பேர் ரிஜெக்ட் பண்ணுவான். யாரு? கம்பெனி இல்ல, யாரு? HR வேலை செய்யறவன். நான் சொல்லுவேன், எந்த வேலைக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணி வாழு. HR போஸ்டிங் படிக்காத, HR போஸ்டிங் வேலைக்கு போகாத. அது மாமிசத்தின் வேலை. கண்ணை மூடிட்டு செய்யணும், கடினமான இருதயத்தை உருவாக்கணும். எல்லா படிப்பையும் நான் படிக்க என்கரேஜ் பண்றது இல்லை. ஏன்னா மாமிசத்தின் இச்சைகள் ஒருவனை எங்கேயோ கொண்டு போய் விடுவதை பரிசுத்த ஊழியம் விரும்புறதில்லை, பரிசுத்த தேவன் விரும்புறதில்லை, பரிசுத்த வேதாகமம் விரும்புறதில்லை. விஷயம் சொல்றேன், மாமிசத்தின் ஆசைகள் நிறைய இருக்கு, நிறைய இருக்குங்க. எக்கச்சக்கமான மாமிசத்தின் ஆசைகள் இருக்கு. அதுக்காகவே நீங்க கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. விதவிதமா ட்ரெஸ் உடுத்தணும்னு ஆசை யாருக்கு இல்லை? விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை யாருக்கு? விதவிதமா பெண்களோடு சந்தோஷமா உட்காந்து கமிட்டி மீட்டிங் மாதிரி நேரத்தை கழிக்கணும்னு ஆசை யாருக்கு இல்ல? உலகத்துல எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா தெய்வத்துக்குள்ள வந்த பிறகு மாமிசத்தின் இச்சைகளை நீ சிலுவையிலே அறைய வேண்டும் என்று கலாச்சாரல பவுல் எழுதுறார். எனக்கு என்ன ஆசை இல்லாதவனா? எனக்கு மாமிசை இல்லை, எனக்கு ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் சொன்ன வேற மாதிரி இருக்கும்.
என் ஆசைலாம் முரட்டுத்தனமான ஆசை. ஆண்டவர் உப்புத்தாள் போட்டு தேய்ச்சார். இந்த ஆசையெல்லாம் உன் மாமிசத்துல இருந்தா நீ எனக்கு உபயோகப்பட மாட்டேன்னு நம்பர் மாத்தி மாத்தி உப்புத்தாள் வாங்கி தேய்ப்பார். தேய்ச்சி தேய்ச்சி இப்ப மாமிசத்துல ஆசையே கிடையாது. கோத்திரம் பிரசங்கம் பண்ணமா, படுத்தமா, தூங்கணுமா, கத்தரை கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசினோமா, அவர் கூட்டா பரலோகத்து போறோமா, போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்ட. மாமிச ஆசையே இல்லை. இன்னைக்கு செல்லருக்கு 50 வயசுக்கு மேலதான் மாமிச ஆசையே தலைவெறிச்சு ஆடுது. வேணாயா, நீங்க அப்படி கத்து அசட்டை பண்ண வேண்டிய அவசியம். இதுக்கெல்லாம் காரணம் பொருள் மாமிச ஆசை தான் பொருள் ஆசையை கொண்டு வருது. தேவை இல்லைன்னு சொல்லலை. வீடு தேவை, கார் தேவை, வண்டி தேவை, வீட்டில் உட்கார பொருள் தேவை. இப்பெல்லாம் கொஞ்சம் ஏசி தேவைப்படுது. இதுக்கு மேல நமக்கு வேற என்ன? வேற என்ன? வேற ஒண்ணு வேண்டாங்க. கொஞ்சம் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பணம் பொருள் தேவை. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது வேற. என்னுடைய சம்பந்தார் இருக்கிறார், என்னுடைய மகனுடைய மாமனார் சச்சாபுகாடு விசுவாசி, பத்ரோஸ். நிறைய விசுவாசி, நிறைய வருமானம், நிறைய இன்கம் இருக்கும். பிள்ளைங்கள்லாம் 4 பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாம் வேலையும் முடிஞ்சுதுங்க. சர்ச்சில் கமிட்டி போட்டார். உங்க காணிக்கை எனக்கு வேண்டாம், உங்க உபசரிப்பு எனக்கு வேண்டாம், எல்லாம் கமிட்டி எடுத்துக்க, எனக்கு ஒரு சம்பளம் கொடு. கமிட்டி விசுவாசி, ஐயா இது என்ன கதையா இருக்கு, புதுசா ஒண்ணு உருவாக்குறீங்க. அவர் சொன்னா எனக்கு தேவையில்லை பணம், ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், எனக்கு பணம் தேவையில்லை, கமிட்டி போட்டுக்க, காணிக்கையிலேருந்து தசமாவத்திலேருந்து கணக்கு பண்ணி எடுத்துட்டு போய் நீங்க பேங்க்ல போட்டு நீங்க ஊழியத்துக்கு என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துருங்க. நான் அன்னைக்கு போயிருந்தேன், அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பிரதேசம் பண்ணி ஜோம் பண்றதுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் உள்ள விசுவாசிங்க தான். லட்ச லட்சமா காணி. அவர் எனக்கு வேண்டாம், உண்மையா பிரசங்கம் பண்ணிட்டு உண்மையா செத்து போவேன். கமிட்டி சரண்டர் பண்ணி இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு. கமிட்டி சூப்பரா 3 வருஷம் ஆச்சு. கமிட்டி போயிட்டே இருக்கு. மாமிசத்தின் ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் அழிக்க பிரயாசப்படுங்க. சாகிற வரைக்கும் நீங்க பொருளாசையோடு மாமிச இச்சையோடு பிரசங்கம் பண்றது தெரியும். நீங்க 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணீங்கன்னாலும் உங்களுடைய ஹிஸ்டரியை நான் சொல்லிடுவேன். நான் அழுதம் பாச்சார், கத்தர் பேசினதை பத்தி ஒரு பிரசங்கம் கொடுத்தாரு. எது நான் பேசினது, நீ பிரசங்கம் பண்ணல அப்படின்னாரு. வர்ற நாட்கள்ல பண்றேன். கத்தர் நான் பேசினதுன்னா என்னன்னு ஊழியக்காரங்களுக்கு சொல்லு. நான் பேசினேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நான் பேசுறதுன்னா என்ன, வசனத்தோடு நீ பேசி அவங்களுக்கு சொல்லுன்னார். மாமிச ஆச்ச கத்தர் சொன்னார் எல்லாம் வாங்க சொல்லுவார். வேணாங்க, சபை கட்டிங்களா, ஆத்மா வந்துட்டா, ஆத்மாக்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறீங்களா, இப்போ உங்களால முடிஞ்ச வரைக்கும் பல இடத்துக்கு ஊழியத்துக்கு போறீங்களா, வர்றீங்களா, படுக்கிறீங்களா, எழும்புறீங்களா, ஆத்மா ஆதாயம் பண்றீங்களா, சந்தோஷத்தோடு தேவனை துதிக்கிறீங்களா, பாரத்தோடு வாழ்றீங்களா, போதும். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஆமென், ஆமென். பேசுராஜ் பார்த்து ரொம்ப பிரயாசப்பட்டார். இடம் வாங்கணும், சர்ச்சை கட்டணும்னு. இப்போ இடம் வாங்கியாச்சு, சர்ச்சை கட்டியாச்சு, யார் வேணாலும் உள்ள வந்து ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றாரு. இதுக்கு மேல அவருக்கு என்ன 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 வேணும்? வேண்டாம். அந்த முடிவுக்கு அவரும் வந்துட்டார். அச்சா உங்க கூட இருந்து நானும் அப்படியே மாறிவிட்டேன். என்னங்க வேணும் இதுக்கு மேல? வேணும் அந்த பக்கத்து கிரவுண்டையும் வாங்கிடணும். இது ஐயோ, நான் நிறைய சர்ச்சை பார்க்கறேன், இருக்கிறதே 40 விசுவாசி, 400 விசுவாசிக்கு இடம் வாங்கி வச்சிருக்கான். கேட்டா எழுப்புதல் வருதான். என்னது இருக்கிறது எத்தனை விசுவாசி? 400 விசுவாசி, 4000 விசுவாசிக்கு ஏக்கரா வாங்கி வச்சிருக்கான். எதுக்கு பாஸ்டர்? அது எழுப்புதல் வரும் பாஸ்டர். அது முதல்ல இதை நிரப்புங்க பாஸ்டர். முதல்ல இதை நிரப்புங்க. எக்ஸ்டெண்ட் பீரியட் அவர் பார்த்துக்குவார். ஏசாயா 54:2-3 படி வலதுபுறம் இடதுபுறம் விரிஞ்சி பெருக அவர் பார்த்துக்குவார். மாமிசத்துல பல தரிசனம் வரும், பல ஆசை வரும், பல இச்சை வரும், பல தெய்வீக வாசனையே எதுல இருந்து வரும்?
மாமிசத்திலிருந்து பல ஊழியர்களுடைய மாமிசத்திலிருந்து பக்திக்குரிய வாசனை வரும். அதுக்கெல்லாம் செவி கொடுத்துறாது. அதுக்கெல்லாம் வேத வசனத்திலிருந்து வாசனை வருதா, உடனே கீழ்ப்படிங்க, கத்து சொன்னதை செய்யுங்க, ஆண்டவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. 2:15 வாசிங்களா. அதுல என்ன எழுதுறார்? 2 பேதுரு 2:15 என்ன எழுதுறார்? செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து. அல்லேலூயா. யாருங்க? பேயோரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அவன் அநீதத்தின் கூலியை விரும்பினான். அல்லேலூயா. ஆமென். சத்திய வழியை விட்டு விலகிராதீங்க. ஒரு உபதேசத்தை பிரசங்கம் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுலயே என்ன செய்யுங்க? சபைய நடத்து. இந்த ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்போது ஒரு உபதேசம், அந்த ஸ்தாபனத்தில் இருக்கும்போது ஒரு உபதேசம். எத்தனை ஸ்தாபனத்துக்கு தான் உங்களை வித்து போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியல. எந்த ஸ்தாபனம் கேட்டாலும் உடனே கையெழுத்து தான். உங்களுக்கு 3000 தாரேன், எங்க ஸ்தாபனத்தில் சேர்ந்துருங்கன்னா உடனே கையெழுத்து வரும் பாருங்க. வேகமா ஒரு கரன்னு ஒரு கையெழுத்து. அப்புறம் 10 நாள் கழிச்சு இன்னொரு ஸ்தாபனத்தில் 4000 தாரேன்னா அப்புறம் அங்க உடனே ஒரு கையெழுத்து. ஏன்னாங்க சத்திய வார்த்தை சபையில நல்ல பிரசங்கிக்கப்படணும். அவர் அதான் சொல்றாரு. 2:15 அழகா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? சத்திய செம்மையான வழியை விட்டுறாதீங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் நிறைய இருக்கு, வேண்டாம். கர்த்தர் எழுதி வைத்திருக்கிற சத்திய வழிதான் செம்மையான வழி. கெட்ட பழக்க வழக்கம், காம விகாரம் இதெல்லாம் வேணாங்க. பீலையாமுக்கு ஆசை அதிகம், பொருளாசை. அதனாலதான் இந்த ராஜா சொல்லி அனுப்புறான், உண்மை நல்ல கனம் பண்ணுவோம். தோத்துறோம். எப்படி கனம் பண்ணுவோம்? நல்ல கனம் பண்ணுவோம். வேண்டாம். சத்திய வழியை சபையில போதித்து சத்திய வழியில ஊழியக்காரங்க நடக்க பிரயாசப்படுங்க. சத்திய வழிக்கு புறம்பா கிடைக்கிற காணிக்க வேண்டாம். சத்திய வழிக்கு புறம்பா கிடைக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். தோத்துறோம். ஆமென், ஆமென். வேண்டாங்க. செம்மையான வழியை உண்டு, அதுதான் சத்திய வழி. நீங்க இப்படிலாம் வாழலைன்னா எது தூசிக்கப்படும்? சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். வேதத்தை புரட்டுகிறவனால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. தந்திரமாய் நடக்கிறவனால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. மாமிசை இச்சையினால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. டிவி ஐயோ பேசுறான் பாருங்க, என்னத்துக்குங்க? சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுது, நெஞ்செல்லாம் வெடிக்குது. வேண்டாங்க. இந்த பாஸ்டர் இப்படியா? ஐயோ, ஒவ்வொரு வார்த்தையும் செய்தியில் அறிக்கை பண்ணும்போது மனசு இடிக்குது. ஒருத்தன் 10 பேர் வக்காலத்து வாங்குறான், 10 பேர் நியாயமானதுன்றான், 10 பேர் என்ன நடந்துச்சு தெரியலாங்கான். என்னன்னே ஒன்றும் புரியலையாங்க. சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுதே. சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறதுக்கு செம்மையான வழியை விட்டு போனதுனால தானே. வேண்டாங்க. கண்ணியமா நடந்துங்க. விசுவாசிக்கிட்ட, ஊர் ஜனங்கிட்ட கண்ணியமா நடங்க. யார் சோறு போட்டாலும் போய் இந்த பாவி பயலுக்கு அறிவு இருக்கா? ஆமானுங்க. ராஜா கூட போய் எஸ்தர் சோறு போடுறான்னு போயிட்டான். அங்கதானே சாவு இருக்கு. தெரியல பாவி பயலுக்கு. கண்ணு கொஞ்சம் திறந்திருக்க வேண்டாமா? இந்த அம்மா ரொம்ப நம்மளை கூப்பிடுது. அது அவனுக்கு ஆசை வந்துட்டு இது நம்மளை நேசிக்குதுன்னு நினைச்சிட்டான். இது நம்மளை நேசிக்குது. அதனாலதான் ராஜாவோடு கூட என்ன கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் முதல் நாள் போயிட்டு வந்துட்டான். 2வது நாளாவது உஷாரா சொல்லியிருக்கணும். எங்களுக்கு வைத்த வலிக்கு, பல்லு வலிக்கு, எதையாவது ஒன்று சொல்லியிருக்கணும். 2வது நாள் ராஜா கூப்பிடானோடனே அடுத்த முறை போகும்போது என்ன ஆயிடுச்சு? கருப்பு துணிய எல்லா பந்தியிலும் உட்காராதீங்க, அங்கதான் சாவு இருக்கு, அங்கதான் வஞ்சனை இருக்கும். ஆமென். இன்னைக்கு ஆமான் மாதிரி நிறைய பேர் எங்க உயர்ந்த பந்தி இருக்கோ அங்க போய் உட்காந்துருவான். ஏன்? அவனுக்கு அங்கதான் சாவு. ஆமான் வீட்டிலே இருந்திருந்த சாவே வந்து இருக்காது. அவன் எதை தப்பிச்சிருப்பான்.
ராஜா கூட உட்கார்ந்து சாப்பிட்ற, இன்னைக்கு பெரிய பெரிய ஆள் கூட உட்கார்ந்து சாப்பிடனா சிலருக்கு எப்படி இருக்கு? தலைமயிரெல்லாம் நிக்குது. நான் அந்த பிஷப்பு கூட உட்கார்ந்து சாப்பிட்டேன். அவனும் ஒரு திருட்டு பையன், அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இவன் முடி நிக்குது, படுத்த முடி. நான் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டரோட உட்கார்ந்து சாப்பிட்டேன், அவன் ஒரு கோமாளி. நான் ஏரியா லீடரோடு இருந்தேன், அவன் ஒரு வஞ்சகன். நம்ம ஆட்களுடைய வார்த்தையெல்லாம் பார்த்த அவர் என்ன கார்ல கூட்டு போனார் பாஸ். யாரு? 300 ரூபா கொடுத்தா ஓலா கார்ல கூட்டு போவான். 300 ரூபா கொடுத்தா பெரும்பத்தூருக்கு எந்த கார்ல போலாம்? ஓலா கார்ல போலாம். இப்பெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாஸ்டர் என்ன அப்படியே கார்ல கூட்டு போனார் பாஸ்டர், அவர் கூடயே வச்சுக்கிட்டாரு. ஆமென். சில பந்திலாம் கிடைச்சதுன்னு உக்காந்துராதீங்க, சில கணம்லாம் கிடைச்சதுன்னு நினைச்சாதீங்க, அது செம்மையான வழி அல்ல. வேதத்துக்கு புறம்பா வாழ்ற ஒருத்தரையும் என் மனதில் வைக்க எனக்கு இடமில்லை. வேதத்துக்கு புறம்பாய் வாழுகிற பரிசுத்தவான்களின் மனதில் வைக்க இடம் இல்லை. காலையில தான் தியானம் பண்ண 10 கன்னியாஸ்திரிகள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு காத்து இருக்கிறாங்க. கண்ணி கழியாது ஸ்திரீங்க, மணவாட்டி ஸ்திரீங்க. மணவாளன் வரும்போது 5 பேர் போயிட்டாங்க, 5 பேரு போல. ஆனா அவங்க கிட்ட பரிசுத்தம் இல்லையா? கற்பு அப்படியே இருக்குன்றாரு. பரிசுத்தம் குலையாம இருக்கு, கற்பு குலையாம இருக்குது, உண்மை உத்தமம் எல்லாமே இந்த பெண்கிட்ட இருக்கு. ஆனா அது கூட என்ன செய்யல? பிரயோஜனப்படல. வசனம் இல்லாத பரிசுத்தம் பிரயோஜனப்படாது, வசனம் இல்லாத உத்தமம் பிரயோஜனப்படாது, வசனம் இல்லாத நீதி பிரயோஜனப்படாது, வசனம் இல்லாத நியாயம் பிரயோஜனப்படாது, கைவிட்டு போயிடுவார். ஆண்டவரே, அந்த 5 ஸ்திரீகளை போல எங்ககிட்டையும் கற்பு கொலையாம வச்சிருக்கிறோம், எங்களை கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல முடியலையே. நாங்களும் உமக்காக உண்மையா உத்தமா காத்திருந்தோம், கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம், எங்களை கூட்டு போயிருங்கன்னு சொல்ல முடியலையே. உங்க பரிசுத்தம் உபயோகப்படணும், உங்க உத்தமம் உபயோகப்படணும், உங்களுடைய உண்மை உபயோகப்படுற மாதிரி வாழுங்க. அதுதான் செம்மையான வழி. தோத்திரம். ஆமென். உங்களால சத்திய மார்க்கம் என்ன செய்யப்படக்கூடாது? தூசிக்கப்பட. கோபமே வந்தாலும் வீட்டுக்குள்ளேயே சண்டையை போட்டுட்டு நீங்க வீட்டுக்குள்ளேயே சரியாயிருங்க. விசுவாசிக்கு சண்டை, ஊழியக்காரங்க சண்டை போட்ட விசுவாசிகளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, மாமியார் மாமனாருக்கு, வேற யாருக்கும் நீங்க 2 பேரும் சண்டை போட மாட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். சண்டை வரும் வீட்டுக்குள்ளே சிலருக்கு. சண்டையை போடுங்க, தோத்திரம். ஒரு நாள் கட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுக்கவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. சூரியன் உடனே திரும்பி படுத்துருங்க. 2 பேரும் முகம் பார்த்து படுக்கணுமா? அப்படிதான் பைபிள் சொல்றது, நான் பரிசைங்கிறேன். ஆமென். சண்டை போடுங்க, சண்டை வராம இருக்காது. எங்க அம்மா பெருசு, எங்க அப்பா பெருசு, இது இந்த தமிழ்நாடு புத்தி அப்படிதான், சண்டை வரும். எங்க வீடு எப்படி தெரியுமா? ஐயோ, நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? சரி, வரும், சண்டை போடுங்க விடுங்க, சமையல் கூட பண்ணாதீங்க, ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிடுங்க, நைட்டு 2 பேரும் ஒன்றா படுத்துங்க, வேலை முடிஞ்சிருங்க. சண்டையை போட்டுக்கிட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அது அடுத்த நாள் வெட்டி பேசுவாங்க. மனைவி வெட்டி பேசுனா புருஷனுக்கு கோவம் வரும். அப்புறம் புருஷன் எப்படி பேசுவாரு? ஜன்னி வந்த மாதிரி வெட்டி பேசுவாங்க. கோவம் வந்து அப்படிதான். அந்த சண்டை அன்னைக்கே முடிஞ்சிச்சுன்னா வெட்டி பேசவே மாட்டாங்க. இந்த சண்டை இந்த அப்படியே ஒரு நைட்டை தாண்டி அந்த சண்டை அப்படியே எக்ஸ்டன் ஆச்சுன்னு சொல்லுங்களேன். காலையில் அவர் காப்பி கேட்டான், இந்த அம்மா அப்படி வெட்டிட்டு போவாங்க. ஏன்னா இவருக்கு என்னது, ஜன்னி வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. ஆமாம், இவருக்கு காப்பி வர யோக்கியத்துக்கு கேட்கணும், இவர் யோக்கியனுக்கு காப்பி வர தேவை அப்படின்னு அந்த அம்மா வெட்டி பேசுவாங்க. இவருக்கு அப்பளம் வெட்டிவார். ஓடி காப்பி தானே தர மாட்டேன், யார் கொடுத்தாலும் வாங்கி குடிக்கிறேன் பாரு. சரி, இதெல்லாம் நான் நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறேன். இது செம்மையான வழி அல்ல, இது சத்திய மார்க்கத்துக்கு ஏற்ற வழி
கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது நான் சொல்ல மாட்டேன், பிரச்சனை வரான்னு சொல்ல. அது உங்க 4 சோத்துக்குள்ளேயே முடிச்சிட்டு நீங்க கர்த்தருக்கு முன்பதாக ஃப்ரெஷ்ஷா வந்து 2 பேரும் நில்லுங்க. ஆண்டவர் உங்களை நேசிப்பா, உங்களுக்கு இன்னும் தன்னுடைய செம்மையான வழியை போதிப்பார். உங்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாது. தயவு செய்து சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாதபடி வாசம் பண்ணுங்க. இன்னொரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2-3 வாசிங்களேன். 2 பேதுரு 2:3 வசனம். பொருள் ஆசை உடையவர்களாய், பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா ஊழியக்காரங்களுடைய கேவலமான புத்தியை சொல்றார். ஊழியக்காரங்களுடைய கேவலமான புத்தி. பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி சுதந்தரிச்சிருவாங்க, கொள்ளுவார்கள். இது நிறைய வார்த்தை அடிக்கிட்டு வர்றார். சனங்களை உங்களுக்காக வசப்படுத்தாதீங்க, அது சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். சினிமாக்காரன் செய்யற வேலை. ஒவ்வொரு ஒரு சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம், ஊழியக்காரங்களுக்கு என்னத்துக்கு கூட்டம்? இவர் வந்தா நல்லா பேசுவார், அவர் வந்தா வேணாயா. ஜனங்களை உங்க வசப்படுத்தாதீங்க, வேணாம். உங்களுக்கு ஆசை, பொருளாசை உண்டா, அது ஆண்டோட்டு சொல்லுங்க. எனக்கு எத்தனையோ பொருளாசை இருக்குங்க, எனக்கு பொருளாசை இல்லைன்னு சொல்லு. எனக்கு 4 பிள்ளைங்க, 4 பேர பிள்ளை, மருமகன் மகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா. எனக்கு ஆசை இருக்கு, நேரம் ஆண்டோட்டு சொல்லுவேன். இதெல்லாம் தேவை, நீ தந்தா எனக்கு சந்தோஷம், நீ தரலன்னா கொஞ்சம் குறையா இருக்கிறது போல ஃபீல் பண்ணுவேன். என் தேவையெல்லாம் நீங்கள் எங்கேயும் போய் சொல்ல முடியாது, எல்லாம் அவர்கிட்ட சொல்லுவேன். எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். உங்களுடைய பொருளாசையை சபையில பேசாதீங்க. உங்க பொருளாசையை சபையில வேண்டாம். அதை சொல்றதுக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. தேவ சமூகத்துக்கு போங்க. ஆண்டவரே, என்னுடைய தேவைகள் இது, என் பிள்ளைகளுடைய தேவைகள் இது, என் குடும்பத்தின் தேவைகள் இது, என் எதிர்காலத்தின் தேவைகள் இது, என்னுடைய வயதான காலத்தின் தேவைகள் இது, எனக்கு இது தந்தா நல்லா இருக்கும் சொல்லி பழகுங்க. உங்க தேவையெல்லாம் ஜனத்திட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாசையால் தந்திரமான வார்த்தைகளினாலே ஜனங்களை உங்க ஊழியத்துக்கு வசப்படுத்தாதீங்க, உங்க வாழ்க்கைக்கு வசப்படுத்தாதீங்க, உங்க இச்சைக்கு வசப்படுத்தாதீங்க, உங்க தரிசனத்துக்கு வசப்படுத்தாதீங்க. எல்லாரையும் கர்த்தருக்காக வசப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் தேவை. ஆமென், ஆமென். ஊழியக்காரங்கள் எல்லாம் தேவநாமம் தூஷிக்கப்படாம, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படாம இருக்கணும்னா பொருளாசையோடு கூட ஜனங்களை வசப்படுத்துறத என்ன செய்யணும்? நிறுத்தணும். வேண்டாம். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் வளருதுன்னா கர்த்தரால் வளரல, வசப்படுத்துறாங்க. நிறைய பேரை சொல்ல முடியும். அவங்கள பத்தி கர்த்தர் என்ன நினைக்கிறான்னு என்னால சொல்ல முடியும். நிறைய ஊழியக்காரங்கள்லாம் கர்த்தர் தள்ளிட்டார், ஆனா உட்கார்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆபிரகாம கர்த்தர் தள்ளின பிறகு கர்த்தர் ஒரு நாள் அவங்கிட்ட என்ன செய்யல? பேசல. ஈசாக்கு யாக்கோபி ஏசாவையும் பெத்து கொடுத்த பிறகு ஈசாக்கோடு கர்த்தர் என்ன செய்யல? பேசல. யாக்கோபு 12 பேரை பெத்து கொடுத்த பிறகு யோசேப்பை பிடிச்சுக்கிட்டார். யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசல. அவங்க எல்லாம் ஸ்டாப். நம்ம கூட கர்த்தர் வச்ச நேரம் வேலை முடிஞ்சது, ஸ்டாப் பண்ணிட்டான். இவன் அப்படி இல்லை, சாகிற வரைக்கும் எதையும் விட மாட்டான். கலெக்ஷன் சென்டரையும் விடுறதில்லை, அக்கௌண்ட் சென்டரையும் விடுறதில்லை, எதையுமே விடுறதில்லை. உங்களை எத்தனையோ பேர் ஆண்டு சொல்லிட்டேன், நான் அவனை ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன்டா, அவன் இன்னும் பால் கறந்துக்கிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்றார். நான் நிறைய பேருக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன்டா, கௌரவமா வாழ்றான்னா இன்னும் இழிவா வாழ்ந்துகிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு அவரே என்கிட்ட சொல்றார். அதுக்கு காரணமும் நிறைய சொல்றார். அதனால நான் பெரிய ஆளு, வளர்ந்தவங்க, பிரகாசிக்கிறான், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு அதுதான் பார்ப்பேன். உலகத்துக்கு நீங்க வேற, வேதத்துக்கு நீங்க யாரு, தேவனுக்கு நீங்க யாரு, அதை மறந்துடாதீங்க. உலகத்துல பல லட்சம் பேர் உங்களை கனம் பண்றாங்கன்றதுனால நீங்கள் வேதத்துக்கு வெளியே போயிருவீங்களா? சத்தியத்துக்கு வெளியே போயிருவீங்களா? தேவனை விட்டு ஓடிடுவீங்களா?
ஆனா எது செஞ்சாலும் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லி நீங்க உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? கர்த்தர் சொல்றதை செய்யுங்க. நீங்க செத்தால் இந்த வாசனை அழியாது. YMC இன்னும் அழியலையே, மெத்தடிஸ்ட் சர்ச் இன்னும் அழியலையே, 1800 உருவாங்கின லூத்தரன் சர்ச் ஏன் அழியல? தோத்திரம். நிறைய ஊழியம் அழிஞ்சு போயிட்டு, அதெல்லாம் நான் சொல்லலாம். சாம் சுந்தரம் ஊழியம் இல்லையே. சுந்தரம் பாஸ் உருவாக்கி சாம் சுந்தரம் வச்சிருந்த ஊழியம் இல்லை. இப்ப காலைப்பு ஊழியம் புதுசா வந்துட்டு. சாரால் நவராஜ் அம்மா பிரகாசிச்ச அந்த அம்மா ஸ்தாபிச்ச ஊழியம் இப்ப இல்ல. ஏன்? அது வேதத்தின்படி நிற்கக்கூடிய ஊழியமா இருந்தா எத்தனை தலைமுறை செத்தாலும் அது நிற்கும். நீங்க அது இல்லையே. ராமேஸ்வரத்தில் பாஸ்டர் நல்ல ரத்தம் கொடுத்து ப்ரொஜெக்ட் வாங்கி படம் போட்டு ஆத்மாதாயம் பண்ணி ஊழியம் செஞ்சு வர அந்த ஊழியம் அன்னைக்கு இல்ல, தேஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு. ஏன்? சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுமானால் அந்த ஊழியத்துக்கு அழிவு வரும். பேதுருவிலே அழகா எழுதி இருக்கிறார். நம்ம சின்ன ஊழியம் செஞ்சாலும் அது வேதத்தை சார்ந்து அது தேவனுக்கு வாசனையான ஊழியமா இருக்கணுமே தவிர சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிற ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்வீர்களானால் இன்றைக்கு ஊழியர்கள் எவராயிருந்தாலும் மனம் திரும்புவது நல்லது. வேண்டாம் உலகம் நம்மளை பாராட்டவே, உலகம் நம்மளை மடியில் தூக்கி வைக்கவே, மீடியா நம்மளை எங்கேயோ கொண்டு போகவே. தேவன் என்ன நினைக்கிறார்? கவனமாயிருங்க. என்னால சத்திய மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது ஆண்டவரேன்னு 36 வருஷம் ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஒரே குறிக்கோள் அதுதான். என் தேவனுடைய வசன மார்க்கம் ஆகிய சத்திய மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது என்று சொல்லி 36 ஆண்டுகள் ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஆஃபர்லாம் வேற வேற மாதிரி ஆஃபர்லாம் கிடைச்சது. என்னுடைய சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் எனக்கு தெரியும். வேண்டாம் ஆச்சாரி, இப்படியே இருந்துட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்படுவீங்க. ஏன்? நான் 20 வயசுல 25 இட்லி சாப்பிட்டேன், 25 வயசுல 7 இட்லி சாப்பிட்டேன், 35 வயசுல 4 இட்லி சாப்பிட்டேன், இப்போ 3 இட்லி சாப்பிட்றேன். இன்னும் 5 வருஷம் கழிச்சா 1 இட்லி சாப்பிட போறேன். அவ்வளவுதானே, வேற என்னங்க சாப்பிட போறோம்? அல்லேலூயா. இதுக்கு மேல நம்மளால சாப்பிட, இதுதான் வாழ்க்கை. இன்னும் இதுக்கு போய் நாம சத்திய மார்க்கத்தை விட்டு வேற எங்கேயோ போகணும்ன்ற அவசியம். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. நான் சாகிற வரைக்கும் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாதபடி வாழுவேன், சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாதபடி ஊழியம் செய்வேன், சத்திய மார்க்கம் தூசிக்கப்படாதபடி நான் இந்த உலகத்துல வாசம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உதவி செய்யுங்க. முழங்கால் போடுவோமா? முடியாதவங்க எளிமை இல்லை. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. என் நிமித்தம், என் ஊழியத்தின் நிமித்தம், என் குடும்பத்தின் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படக்கூடாது. சோத்திரம். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போலாம். சொல்லுங்க. என் நிமித்தம், என் குடும்பத்தின் நிமித்தம், என் ஊழியத்தின் நிமித்தம், என் தரிசனத்தின் நிமித்தம், என் அபிஷேகத்தின் நிமித்தம், என் அழைப்பின் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்பட கூடாது. தேசத்தின் லாபம் முக்கியம் அல்ல, தேவனுடைய லாபம் முக்கியம். ஜனத்தின் லாபம் முக்கியம் அல்ல, தேவனுடைய லாபம் முக்கியம். கொள்கையின் லாபம் முக்கியம் அல்ல, தேவனுடைய லாபம் முக்கியம். சபையின் லாபம் முக்கியம் அல்ல, தேவனுடைய லாபம் முக்கியம். அன்றோடு சொல்லுங்க, நான் பலவீனமான மனிதன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள ஜனங்களுக்கு நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன். நான் வேதத்தை புரட்டி வாழ விரும்பவில்லை.
தந்திரமாய் ஜீவிப்பதை நான் விரும்புகிறதில்லை. மாமிசத்தின் எண்ணங்கள், மாமிசத்தின் இச்சைகளை சபையிலே, ஊழியத்திலே நிறைவேற்ற நான் விரும்பவில்லை. சத்திய வழியை விட்டு வெளியே போக நான் விரும்பவில்லை. ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புறதை விட்டுட்டு என் பக்கமாய் வசப்படுத்துகிறதை நான் விரும்புறதில்லை. என் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதுக்கு ஏதுவாய் இனி நான் வாழ மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாக்கு கொடுங்கள். உங்க தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மகிமையாய் நடத்துவார். உங்கள் அழைப்பு நிறைவேறும். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் நிறைவேறும். நீங்க எவ்வளவு ஊழியத்துக்கு பணம் செலவழிக்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் அது உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறதுக்கு வழிவாசல்களை திறக்க அவர் நல்லவராயிருக்கிறார். என் பிள்ளைங்க மூலமா சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது. எங்க மூலமா சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது. வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம்பா. இந்த உலகம் முடிவு அல்ல. நித்தியம் என்கிற ஒன்று உண்டு. நியாயாசனம் என்று ஒன்று உண்டு. கிரியைகளுக்கு பலன் பெறுகிற இடம் ஒன்று உண்டு. அதை எல்லாம் மிஸ் பண்ண நான் விரும்பல. நான் பரலோகம் வரணும், நியாயாசனம் வரணும், பிரயாசத்துக்கு பலனை உங்ககிட்ட வாங்கணும். இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல. கொடுத்த ஊழியத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் செய்து நித்தியத்துக்கு வர விரும்புகிறேன். என் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு பேசியிருந்தா 2 கரங்களை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. நல்ல 2 கரங்களை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணு. எங்க மூலம் நாங்க வாழ்ற வாழ்க்கை, என் குடும்பம், என் தனிப்பட்ட ஜீவிதம், என் சபை, என் ஊழியம் எதிலையும் உம்முடைய சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படாதபடி நான் புத்தி உள்ளவனாய் கவனமாயிருப்பேன். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அன்புள்ள பிதாவே, இந்த நாட்களிலே சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. எங்களுக்கு வேதனையா இருக்கு. அதற்கு பெந்தேகோஸ்தே சபையிலிருந்து எழும்புகிற ஊழியர்களும் ஊழியர்களும் காரணமாயிருக்கிறார்கள். அவமானமாயிருக்கிறது, அசிங்கமாயிருக்கிறது. நாங்களும் அந்த கோட்ல வந்திருக்கிறோம். நாங்களும் அந்த வழியில தான் வந்ததுனால நாங்க விசனமா இருக்கிறோம். நீங்களும் எங்களை பார்த்து அப்படி வாழாதன்னு எங்களை எச்சரிக்கிற தேவனா இருக்கிறீங்க. என் அன்பு ஊழியனே, ஊழியக்காரியே, உன் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படாதபடி நீ கவனமாயிரு. வேதத்தை புரட்டாதே, தந்திரமாய் வாழாதே, மாமிச இச்சையை வெளிப்படுத்தாதே, செம்மையான வழியை விட்டு விலகாதே, ஜனங்களை வசப்படுத்தாதே. இந்த 5 செய்கிற எவராய் இருந்தாலும் அவர்கள் சத்திய மார்க்கத்தை தூஷிக்கிறவர்கள். நாங்கள் சிறிய ஊழியம், சின்ன சபை, சமாதானமாய் போய் கொண்டிருக்கிறோம். எங்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் கட்டப்படட்டும். சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படாதபடிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.